புணர்ச்சி நலம் என்ற தலைப்பில் திரு மா. செந்தமிழன் அவர்கள் 1/3/2020 அன்று சென்னையில் நடைபெற்ற மரபுக்கூடலில் ஆற்றிய நல உரை. அனைவருக்கும் வணக்கம். புணர்ச்சி நலம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை இந்த உரையின் வழியாக நாம் வெளிப்படுத்த விரும்புகிறோம். புணர்ச்சி என்ற சொல் நேரடியாக உடல் உறவை குறிப்பதல்ல என்பதை தொடக்கத்திலேயே விளக்கிவிடுவது தேவையாக உள்ளது. புணர்ச்சியின் வகைகளுள் உடல் சேர்க்கையும் அடங்கும். ஆனால் புணர்ச்சி என்றாலே உடல் சேர்க்கை குறிப்பதல்ல. புணர்ச்சி இடையறாது நிகழ்வது, நில்லா செயல் புணர்ச்சி என்றாகும். புணர்ச்சி இல்லாத காலம் இல்லை, இடமில்லை, சூழல் இல்லை. புணர்ச்சி அற்ற நிலை என்று பேரண்டத்தில் எந்நிலையும் இல்லை. மூலமாகிய உணர்வு அல்லது சிவம் வெளிப்படத் தொடங்கும் நிலையே புணர்ச்சியின் ஆதி. அணு முதலா புணர்ச்சி நிகழ்கிறது என்பதை இந்த உரையின் தொடக்கத்திலேயே கூறுவதும் அதை பற்றி சில விளக்கங்களை அளிப்பதும் இந்த உரையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அணு என்ற வடிவமே புணர்ச்சியின் மிகச்சிறந்த மிகச் செறிவான ஒரு நிலை. சிவம் உருவற்றது என்பதை நாம் அறிவோம். அதை பற்றி நாம் நிறைய விளக்கியிருக்கிறோம். சக்தியே வடிவு கொடுப்பது. இந்த சிவமும் சக்தியும் புணர்ச்சி நிகழ்த்தி முதலில் பெற்றெடுக்கும் குழந்தைக்கு அணு என்று பெயர். ஆகவே புணர்ச்சிக்கெல்லாம் ஆதி நிலை என்று ஒன்று இருக்குமானால் அது அணுநிலையே. அணுக்களின் சேர்க்கையே பொருட்களாகின்றன. அப்பொருட்களின் சேர்க்கையே இப்பேரண்டமாக வெளிப்பட்டு விரிவடைந்து மாற்றங்களுக்கு உட்பட்டு அழிவுற்று மீண்டும் அணுநிலைக்கு சென்று அணுநிலையிலிருந்து மீண்டும் மூலமாகிய சிவத்துள் ஒடுங்குதல் உலக இயல்பு. இவ்வாறு அணுவாக வெளிப்படுவதற்கு முந்தைய நிலையும் மீண்டும் எல்லா பொருட்களும் அணுக்களும் சிவத்துள் ஒடுங்கும் நிலையும் புணர்ச்சியற்ற நிலைகள். அதாவது மூலமாகிய சிவத்தினுள் உணர்வினுள் புணர்ச்சி இல்லை. எப்பொழுது அணு எனும் பொருள் வெளிப்படுகிறதோ அப்பொழுதிலிருந்தே புணர்ச்சி உள்ளது. அந்த அணுக்கள் மீண்டும் மூலத்தில் ஒடுங்கும் வரை புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால்தான் புணர்ச்சி இல்லாத நிலையும் இல்லை, காலமும் இல்லை, சூழலும் இல்லை என்று குறிப்பிட்டோம். ஒரு மெய்யியலாக இதை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இந்த உரையின் போக்கில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உடல் தொடர்பை பற்றியும் சில கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இன்றைய சூழலுக்கு பொருத்தமான தேவையான சில கருத்துகள் நம்மிடம் உள்ளன. அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்பது விருப்பம். ஆனால் புணர்ச்சி என்ற சொல்லை மெய்யியல் தளத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருத்தாக புணர்ச்சியை நீங்கள் உள்வாங்க வேண்டும். இந்த தமிழ் மொழியே புணர்ச்சியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுதான். தமிழ் மொழியின் அடிப்படையான இலக்கணங்களுள் புணர்ச்சி இலக்கணமும் உண்டு. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று இரு வகைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். புணர்ச்சி இல்லாமல் ஒரு சொல்லை கூட உச்சரிக்கவோ எழுதவோ இயலாது. எழுத்துக்கள் தம்முள் புணர வேண்டும். எழுத்துக்கள் தம்முள் புணர்ச்சி செய்யவில்லை என்றால் சொல் இல்லை.
இரு சொற்களுக்கு இடையிலான புணர்ச்சி மட்டுமல்ல, இரு எழுத்துக்களுக்கு இடையிலான புணர்ச்சியும் அமைந்தால்தான் மொழி எனும் உருவம் வளர்ச்சியடையும், வடிவம் வளர்ச்சியடைந்து புழக்கத்திற்கு வரும். உயிரும் மெய்யும் புணர்ந்தால்தான் உயிர்மெய் என்றாகும். உயிர்மெய் என்ற நிலை வந்தால்தான் எழுத்துக்களுக்கு சொல் என்ற நிலையை வாய்க்கும். நாம் ஏற்கனவே சில உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம், சில கட்டுரைகளில் எழுதியிருக்கிறோம். தமிழ் மொழியே இறைத்தமிழ் மொழிதான். உயிர் மெய் ஆகிய இரண்டும் சிவம் சக்தி ஆகிய இரு கருத்துகளின் வடிவங்கள் தான். சிவமும் சக்தியும் புணர்ச்சி கொள்வதே உயிர் மெய் என்று நாம் சில சூழல்களில் விளக்கியிருக்கிறோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே மேற்கோடிட்டு காட்டுவதற்கான அடிப்படை என்னவென்றால், புணர்ச்சி குறித்த உங்களுடைய புரிதல்களையும் அறிதல்களையும் கடந்துவிட்டு நீங்கள் என்னோடு உள்ளே வர வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு மனிதருடைய சிந்தனையும் இடையராது புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அறிவுக்கு புணர்ச்சி ஒரு தடை. அறிவுக்கு புணர்ச்சியின் மீது அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனால் சிந்தனைக்கு எப்பொழுதுமே புணர்ச்சி தேவை. புணர்ச்சி இல்லாமல் சிந்தனையே இல்லை. சிந்தனை புணர்ச்சியை விரும்புகிறது, புணர்ச்சிக்காக இயங்குகிறது, எப்பொழுதும் புணர்ச்சியில் இருக்கிறது. ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இது இவ்வளவுதான் என்று நம்புகிறீர்கள் அல்லது நம்ப துடிக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுதே புணர்ச்சி முற்று பெறுகிறது. இதை உங்கள் அறிவு செய்யும். உங்கள் அறிவு தொடர்ந்து புணர்ச்சியில் ஈடுபடுத்தாது. அறிவினால் புணர்ச்சியில் இடையராது ஈடுபட இயலாது. கடலை பற்றி நீங்கள் சில அறிவு தகவல்களை அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் படிக்கலாம், படித்தவர் சொல்லி கேட்கலாம், அல்லது நீங்களே ஆய்வு செய்யலாம். எவ்வாறாயினும் கடலை பற்றிய உங்களுடைய அறிவு தகவல்கள் ஒரு நிலையில் தேக்கமடையும். இது இவ்வளவுதான், இதுதான் கடல், இப்படிப்பட்டதுதான் கடல் என்று நீங்கள் ஒரு நம்பிக்கையை வளர்த்திருப்பீர்கள். அதன் பிறகு கடல் பற்றிய உங்களுடைய கருத்துகள் புணர்ச்சி செய்யாது. அதுவரை புணர்ச்சி செய்ததா என்றால் அதுவரை புணர்ச்சி தான் நிகழ்ந்தது. நீங்கள் அதை அறிதல் என்று கருதி கொண்டிருந்தீர்கள். கடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் கடற்கரையில் காலெடுத்து வைக்கும் பொழுதே உங்களுடைய சிந்தனை கடலுக்குள் பாய்ந்துவிடும். சிந்தனையே உங்களை வழிநடத்தும். இதை பார், இதை பற்றி கேள்விகளை எழுப்பு. இந்த அலை ஏன் இவ்வளவு உயரமாக எழுகிறது? இங்கு ஏன் இவ்வளவு சிப்பிகள் ஒதுங்குகின்றன? இங்கு ஏன் கடல் கரையிலேயே களிமண் இருக்கிறது? இங்கு ஏன் இவ்வளவு ஊற்று இருக்கிறது? இந்த இடத்தில் ஏன் கடல் கருநீளமாக இருக்கிறது? வேறொரு இடத்தில் ஏன் இளநீளமாக இருக்கிறது? என்றெல்லாம் உங்களுக்குள் கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகள் இல்லாமல் கடலை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இந்த கேள்விகளை எழுப்புவது எது? உங்களுடைய அறிவல்ல. ஏனென்றால் எதை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்களோ அதுதான் அறிவு. அறியாதவற்றை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் முற்படும் பொழுது ஏதோ ஒன்று உங்களை வழிநடத்த வேண்டும். அறிந்து கொண்ட பிறகு அது அறிவு. அறிந்து கொள்ளும் வரை உங்களை ஏதேனும் ஒன்று வழிநடத்த வேண்டும். அந்த ஒன்றுதான் சிந்தனை. சிந்தனை உங்களை வழிநடத்த மட்டும் செய்யவில்லை, உங்களுக்கும் கடலுக்கும் ஒரு புணர்ச்சியை ஏற்படுத்தும். கடல் பற்றிய
தகவல்களை, மறைபொருட்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எவர் ஒருவருக்கு கடல் மீது காதல் இருக்கிறதோ, கடலை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அசையாத விருப்பம் இருக்கிறதோ, அவருக்கு சிறப்பாக புணர்ச்சி நிகழும். அவரே கடலை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்வார், பிறகு புரிந்து கொள்வார். ஒரு மரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். சிந்தனை அந்த மரத்தில் பாய்ந்துவிடும். அந்த மரத்தின் மறைபொருட்களையும் மரத்தை பற்றிய தகவல்களையும் உங்களுக்குள் சிந்தனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவ்வாறு சேர்க்கும் நிகழ்ச்சியே புணர்ச்சி. நீங்களும் அந்த மரமும் புணர்ச்சி செய்துதான் அந்த மரத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஒன்றும் மற்றொன்றும் கருத்தாக தம்முள் புணர்ந்து ஒன்று மற்றொன்றுக்கு தம்முடைய மறைபொருட்களை எல்லாம் வெளிப்படுத்துதல் புணர்ச்சியின் நிகழ்ச்சி அமைப்பு. இது ஒரு நிகழ்ச்சி நிரல். இவ்வாறுதான் நிகழ்ச்சி அமையும். வானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், வானத்தின் மீதும் மண்ணின் மீதும் காதல் இருக்க வேண்டும். வானம் ஒரு இயற்பியல் கட்டமைப்பு. மேலே தெரிவனவெல்லாம் விண்மீன்கள், அவையெல்லாம் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றன என்ற அறிதலை ஏற்கனவே உள்வாங்கிய மனிதருக்கு வானம் தன்னுடைய மர்ம பகுதிகளை விலக்கி காட்டாது. ஆகா, வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த விண்மீன்கள் எல்லாம் எப்படி சுடர்விடுகின்றன என்று வானத்தின் மீது காமம் கொள்பவருக்கு வானத்தின் மறைவுகள் விளக்கப்படும். அவ்வாறு விளங்கிக் கொண்ட பிறகு அவர் சொல்லலாம், வானில் உள்ள விண்மீன்கள் எல்லாம் ஒரு வகையான நெருப்பு பொருட்கள் தான் என்று பிறகு சொல்லலாம். ஆனால் அதை காணும் பொழுதே இது ஒரு நெருப்பு பொருள், இது இவ்வளவு ஒளியாண்டு தொலைவில் இருக்கிறது என்ற அறிதலோடு வானை பார்ப்பவருக்கு சிந்தனையில் புணர்ச்சி நிகழாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நம்பிக்கையில் இருக்கிறார். எந்த நம்பிக்கையில் இருக்கிறார் என்றால், எனக்கு இவற்றை பற்றி ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே எவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறேனோ அந்த அறிவு தெளிவானது என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. நம்பிக்கையின் பால் எப்பொருளோடும் புணர முடியாது, எந்த மனிதரோடும் புணர முடியாது. நம்பிக்கையே அறிவின் உச்சம். அது ஒரு மலையின் சிகரம். நம்பிக்கை என்பது ஏறும் வரை சிறப்பாக இருக்கும். ஆனால் சிகரத்தில் ஏறிய பிறகுதான் தரை தெரியாத பள்ளம் தெரியும். அதை நீங்கள் அவநம்பிக்கை என்று அழைப்பீர்கள். யாராவது ஒருவர் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் மிகுந்த அவநம்பிக்கையோடும் இருக்கிறார் என்று நான் அதை புரிந்து கொள்வேன். நம்பிக்கை வளரும் பொழுது அவநம்பிக்கையும் இணைந்தே வளரும். இவருக்கு நம்பிக்கை மீது பற்று, அதனால் அதை பற்றி மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவநம்பிக்கை வளராத நம்பிக்கை எவருக்கும் இருக்காது. எவருக்காவது அவநம்பிக்கை மிகுந்து விட்டது என்றால் அவருக்கு நம்பிக்கையும் வளர்ந்திருக்கிறது என்றும் நான் புரிந்து கொள்வேன். ஏனென்றால் அவநம்பிக்கை ஒரு பள்ளம். பள்ளம் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் மேடு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று இன்னொரு பொருள் உண்டு. நான் சமதளத்தில் நிற்கிறேன், எந்த சிகரத்தின் மீதும் இல்லை என்றால் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை, அவநம்பிக்கையும் இல்லை. அவர் விருப்பத்தில் இருக்கிறார். ஆகவே அவரால் மலையில் ஏறவும் முடியும், பள்ளத்தில் இறங்கவும் முடியும். அறிவு இவ்வாறான மயக்கங்களை வழங்குவது. அது நம்பிக்கை ஊட்டும், ஒரு நிலையில் அவநம்பிக்கையை காட்டும். இந்த அறிவின் பிடியில் இருந்து கொண்டு இயற்கையை புரிந்து கொள்வதோ அல்லது இயற்கையின் மறைபொருட்களை உள்வாங்குவதோ வாய்ப்பற்றது. மாறாக ஒரு இலையை பார்த்தால் கூட அந்த இலையின் அழகில் மயங்குதல்,
அந்த இலையின் அழகின் மீது காமம் கொள்ளுதல் அந்த இலையை பற்றிய தகவல்களை அவ்வாறு காமம் கொள்ளும் மனிதருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் அந்த மனிதர் இலையை புணர்ந்து விட்டார். எப்பொழுது அவர் அந்த இலையின் மீது காமம் கொள்கிறாரோ அப்பொழுதே அவருக்கும் அந்த இலைக்கும் புணர்ச்சி நிகழ்ந்து விட்டது. அந்த மனிதருடைய சிந்தனை இலையின் மீது பாய்ந்து இலையின் கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இவரோடு சேர்த்து இவருடைய அறிதலுக்கும் இலையின் மறைவுக்கும் இடையே ஒரு புணர்ச்சியை நிகழ்த்திவிட்டது. பொருந்த செய்கை காமம் என்றாகும் என்று நாம் ஏற்கனவே உரையாற்றியிருக்கிறோம். நம்முடைய உரை நூல்களில் காமம் என்ற சொல்லுக்கான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. காமம் என்ற சொல்லும் உடல் சேர்க்கை குறித்ததல்ல. எந்த காலத்திலும் அப்படி இல்லை. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்பது இறையனார் ஈசன் உரைத்த பாடல் குறுந்தொகையில் உள்ளது. ஒரு தும்பியை பார்த்து ஒரு மனிதர் கேட்கிறார், சிறந்த மகரந்த மலர்களை எல்லாம் தேர்வு செய்து தேன் உறிஞ்சும் தும்பியே, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. காமத்தினால் எதையும் என்னிடம் சொல்லாது, நீ எதை பார்த்தாயோ அதை சொல் என்று பொருள். தும்பியே, நீ பல மலர்களை பார்க்கிறாய், பல மலர்களின் மீது அமர்கிறாய். ஆகவே உனக்கு சில வகை மலர்களின் மீது காமம் இருக்கும். அதை என்னிடம் சொல்லாதே. உனக்கு பிடிக்கிறது என்பதை பற்றி நான் கேட்கவில்லை. உண்மையை சொல். கண்டது மொழிமோ, எதை பார்த்தாயோ அதை சொல் என்று அதற்கு பொருள். தும்பிக்கு காமம் இருக்குமா? பொருந்த செய்கை காமம் என்ற நம்முடைய விளக்கத்தின்படி தும்பிக்கும் காமம் உண்டு, இலைக்கும் உண்டு, வேருக்கும் உண்டு, புழுக்கும் உண்டு. பொருத்தமானவை காமம் மிகுந்தவை. உங்களுக்கு எது பொருந்துகிறதோ அது உங்களுடைய காமம், எது பொருந்தவில்லையோ அது துன்பம். பொருந்தா செய்கை துன்பம் என்றாகும். இந்த பேரண்டத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று விரும்பினால் பேரண்டத்தின் ஒவ்வொரு உறுப்பையும் காமத்துடன் நோக்க வேண்டும். அந்த காமம் உங்களுக்கு இயல்பாக இருக்க வேண்டும். காமத்துடன் மலையை பார்த்தாலும் அருவியை பார்த்தாலும் மழையை நோக்கினாலும் உங்களுடைய சிந்தனை அந்த பொருட்களில் உள்ள மறைவுகளை எல்லாம் உணர்ச்சி செய்து அந்த எல்லா பொருட்களை பற்றிய அறிதல்களை உங்களுக்கு வழங்கும். இப்படித்தான் உணர்தலின் வழியாக உலகை புரிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நாம் வகுக்கும் செம்மை நிலம் கொள்கை, செம்மை நலம் எனும் கொள்கை, மரபு கட்டுமான கொள்கை உள்ளிட்ட யாவும் என்னுடைய காமத்தின் வெளிப்பாடு. மண் மீது நான் காமம் கொண்டு மண்ணில் கால் வைக்கிறேன். இயன்ற அளவுக்கு காலணிகள் அணியாமல் தான் நிலத்தில் நடக்கிறேன். தோட்டங்களுக்குள் செல்லும் பொழுதும் காடுகளுக்கு செல்லும் பொழுதும் முள் இருந்தாலும் இயன்ற அளவு பொறுத்துக் கொள்கிறேன். நிலத்தில் கால் வைக்கும் பொழுது என்னுடைய பாதமும் நிலமும் புணர்ச்சி செய்யும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்து அறிந்து கொண்டவன் நான் நடக்கும் பொழுது நிலத்தை புணர்கிறேன், மூச்சு விடும் பொழுது காற்றை புணர்கிறேன். இரவு நேரத்தில் வானை பார்க்கும்போது விண்ணை புணர்கிறேன். இந்த இயற்கை பொருட்கள் மீது எனக்கு உள்ள காமம் அவ்வாறானது. இந்த காமம் நான் நடந்து செல்லும் பொழுது நிலத்தை பற்றிய தகவல்களை எனக்கு வழங்குகிறது. என்னுடைய சிந்தனை நிலத்தை புணர்கிறது. தாவரங்களை பார்க்கும் பொழுது இந்த தாவரத்தின் வெப்பம், குளிர்மை, காற்று ஆகியவை எந்த விகிதத்தில் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதைத்தான் செம்மை நிலக்கொள்கையாக எழுதுகிறோம்,
பாடங்கள் நடத்துகிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம். இதை நான் தாவரங்களோடு உரையாடுதல் என்று பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். தாவரங்களோடு உரையாடுதல் என்பது வாய்விட்டு பேசுவதல்ல. வாய்விட்டு பேச வேண்டிய தேவை மிகவும் குறைவு. தாவரங்களிடம் அவ்வாறு பேச இயலாது. வேற எப்படி தாவரங்களை பற்றிய மறைவு செய்திகள் நமக்கு கிடைக்கும்? தாவரங்களின் மீது இயல்பாக காமம் வேண்டும், பொருத்தம் வேண்டும். நீயும் நானும் வேறு வேறல்ல, நீயே நான், நானே நீ. உன் உரு வேறு, உன் இயல்புகள் வேறு. என் உரு வேறு, என் இயல்புகள் வேறு. ஆனால் அடிப்படைக்கும் அடிப்படையாக நீயும் நானும் ஒரு மூலத்தின் விளைவுகள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு தாவரங்கள் மீது காமம் கொள்ளும் பொழுது தாவரங்களை பற்றிய தகவல்கள் சிந்தனைக்கு வந்து சேர்கின்றன. சிந்தனை புணர்ச்சி செய்யும். சிந்தனைதான் புணர்ச்சி செய்யும். இவ்வாறு சிந்தனை புணர்ச்சி செய்து சூழலை பற்றியும் சூழலில் உள்ள பொருட்களை பற்றியும் நமக்கு அறிதல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நான் அறிந்து கொண்டேன் என்ற இருமாப்பு எழுந்தால் அது நம்பிக்கையாகிவிடும். நான் அறிந்து கொண்டேன் என்பது ஒரு நம்பிக்கை. அது ஒரு நிலை அல்ல, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் எந்த நிலைத்தன்மையும் இல்லை. ஏனென்றால் நான் அறிந்து கொண்டேன் என்று நம்பும் பொழுதே நான் அறியாதவற்றை பேசுவதற்கும் எனக்கு எடுத்துரைப்பதற்கும் வேறு சிலர் உருவாகிவிட்டார்கள் என்று பொருள். இங்கு எவரும் எதையும் எக்காலத்திலும் முழுமையாக அறிந்து கொண்டதே இல்லை, அறிந்து கொள்ளப் போவதும் இல்லை. நீ எவ்வளவு காமத்துடன் இருக்கிறாயோ அவ்வளவு அறிதல்கள் உனக்கு கிட்டும். எவ்வளவு அறிதல்கள் கிட்டினாலும் நீ அறியாதவை வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆகவே நில்லாதே, புணர்ந்து கொண்டே இரு. அதுவே இன்பம். இந்த புணர்ச்சியே இன்பம் வழங்கும். ஏற்கனவே பார்த்த குளம் இம்முறை பார்க்கும் பொழுது புதிய தகவல்களை கொடுக்கிறது. அன்றாடம் பார்க்கும் காகம் இன்றைக்கும் வந்து அமர்கிறது. அது அமரும் நொடியில் நமக்கு அந்த காகத்தின் மீது காமம் எழுந்தால் இதுவரை சொல்லாத செய்திகளை அந்த காகம் உணர்த்திவிட்டு போகிறது. எத்தனை முறை பார்த்தாலும் சூழலில் உள்ள இயற்கை பொருட்கள் இதுவரை சொல்லாத செய்திகளை உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. எவ்வளவு காமம் மிகுதியோ அவ்வளவு அறிதல் மிகுதி. இப்படித்தான் உலகை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இயற்கை பொருட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு குணம் வியப்பின்மை. ஏறத்தாழ அனைவரிடமும் நான் வியப்பின்மையை பார்க்கிறேன். உங்களை சுற்றி நிகழும் எல்லாமே அற்புதம்தான். ஆனால் நீங்கள் எதை கண்டு வியப்பதில்லை. நீங்கள் அனைத்தையும் கடந்து செல்கிறீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநகரின் ஒரு மேம்பாலத்தில் நான் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்வு அன்றைக்கும் நிகழ்ந்தது. மேற்கு திசையில் கதிரவன் அடங்கும் காட்சி. அந்த பாலத்தில் இருந்து பார்க்கும் பொழுது காட்சி குறுக்கீடுகள் இல்லாமல் கதிரவன் அடங்கும் காட்சி மிக தெளிவாக இருந்தது. பொன்னிறத்தில் கதிரவன் இருக்க, இளநீல வண்ணத்தில் வானம் இருக்க, பொன்னிறத்திற்கும் இளநீல நிறத்துக்கும் இடையில் எண்ணற்ற வண்ணங்கள் ஓவியம் போல் தீட்டப்பட்டிருக்க கதிரவன் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. நான் வாகனத்தை சற்று நிறுத்தி அதை வேடிக்கை பார்த்தேன்.
சில நாட்கள் சென்னையில் தங்க வேண்டியிருந்தது. மீண்டும் மாலையில் அதே காட்சியை பார்த்தேன். மீண்டும் அடுத்த நாள் மாலை அதே காட்சியை பார்த்தேன். ஒரு நாள் எனக்கு தோன்றியது, இவ்வளவு பேர் கடந்து செல்கிறார்களே, ஏன் யாருமே இதை பார்க்கவில்லை? இதை எப்படி கடந்து செல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இன்று வரை எனக்கு புரியவில்லை. எப்படி கடந்து செல்கிறீர்கள்? பார்த்து பழகிவிட்டது என்கிறீர்களா? ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு உருவின் மீதோ உங்களுக்கு காமம் இருந்தால் பழகிய பிறகும் அது வியப்புதான் அளிக்கும். ஒருவேளை பழகிய பிறகு ஒரு உருவத்தின் மீது உங்களுக்கு வியப்பின்மை ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு காதலும் இல்லை, காமமும் இல்லை அந்த பொருளின் மீது அல்லது உருவின் மீது என்று பொருள். அது எப்படி பழகிய பிறகு அதன் மீது வியப்பின்மை ஏற்படும்? உங்களுடைய அறிவு நிலை பெற்று விட்டது. உங்களுடைய அறிவு நம்பிக்கையாக உறைந்து போய்விட்டது. இது இவ்வளவுதான், இது இப்படித்தான் என்ற அறிவு சிறையில் நீங்கள் அடைந்து கொண்டீர்கள். வானில் கதிரவன் எழுவதும் மறைவதும் உங்களை பொறுத்தவரை அன்றாட நிகழ்ச்சி. இது ஓர் அறிவு. இது கிழக்கு திசை, அது மேற்கு திசை. இது ஓர் அறிவு. இந்த நேரம் இந்த வண்ணத்தில் தான் இருக்கும். இது என்ன புதிதா? இது ஓர் அறிவு. ஒருவேளை பழகிவிட்ட பிறகு காமம் இருக்காது, வியப்பு இருக்காது என்றால், இது உண்மை என்றால் உங்களை நான் கேட்கிறேன், உங்கள் முகம் உங்களுக்கு பழகவே இல்லையா? உலகில் எந்த முகம் பழகுவதற்கு முன்பும் உங்கள் முகம் தானே உங்களுக்கு பழகும். உங்கள் மீது உங்களுக்கு சலிப்பு வந்து விட்டதா என்ன? எவருக்காவது தன் உருவின் மீது அல்லது தன்னுடைய உடல் மீது வியப்பின்மை வந்து விடுகிறதா? வெறுப்பு, தேக்கம் ஆகியவை வருகின்றனவா? ஒருவேளை உங்கள் உடல் மீதே உங்களுக்கு வெறுப்பு வந்து விட்டால் அதன் பிறகு உங்கள் உடல் நோயுறும். எவர் ஒருவருக்கு தன் உடல் மீது காமம் இல்லையோ அவர் நோயாளி, நிலையான நோயாளி. அவரால் எந்த நோயிலிருந்து விடுபட முடியாது. அவர் எந்த மருத்துவம் பார்த்தாலும். எவர் ஒருவருக்கு தன் உடல் மீது காமம் நிலைக்கிறதோ அவர் எந்த நோயிலிருந்து விடுபடுவார். உங்களுடைய சக மனிதர்கள் மீது உங்களுக்கு வியப்பின்மை மிகுந்து விட்டால் உங்களால் எவருடனும் உறவாட முடியாது. இயற்கை மீது உங்களுக்கு வியப்பின்மை இருக்கிறது. இயற்கையின் எதை கண்டும் நீங்கள் வியப்பதில்லை. மழையை கண்டு நீங்கள் வியப்பதில்லை. மழையை பயன்படுத்த துடிக்கிறீர்கள் அல்லது அதை ஒரு குறுக்கீடாக கருதுகிறீர்கள். ஒரு துளி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு துளியில் உள்ள குளிர்ச்சி எவ்வளவு உன்னதமானது. மழை நீரை வாயில் வைக்கும் பொழுது உடல் முழுவதும் பரவும் புத்துணர்ச்சி எவ்வளவு மேலானது என்பதை 1 கோடி துளிகளை விழுங்கிய பிறகும் வியந்து கொண்டிருப்பவன் நான். பெரும்பான்மையான நாட்கள் மழை நீர் தான் பருகுகிறேன். அது உடல்நல காரணத்தினால் அல்ல, மழை மீது எனக்குள்ள காமம். உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் என்ற காமத்தினால் மழை நீரை கையில் வைத்துக் கொண்டு புட்டியில் அடைத்துக் கொண்டு திரும்புவேன். நான் எந்த நீரை பருகினாலும் என் உடல் நோயுறாது என்று எனக்கு தெரியும். அது நோய் காரணம் அல்ல, காமம். மழை நீர் மீது காமம். வெயிலில் அலைய வேண்டும் என்பது உடல்நல கொள்கை அல்ல. வெயில் மீது காமம் கொள். உன்னை நோக்கி பாய்ந்து வருகிறது, உனக்காக வருகிறது, உன்னை போன்ற உயிரினங்களுக்காக வருகிறது. அதன் மீது காமம் கொள். வெயிலை வியந்து கொண்டே இரு. நீ சலிப்படையும் அளவிற்கான படைப்பல்ல அது. நீ எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்தாலும் வெயிலையும் மழையையும் காற்றையும் வியந்து தீர்க்கவே இயலாது. அப்படிப்பட்ட படைப்புகள் அவையெல்லாம். சூழலில் உள்ள பறவைகள், பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் இவற்றையெல்லாம் பார்த்து இந்த சமூக மனிதர்களுக்கு இருக்கும் வியப்பின்மை எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்களை பார்த்து நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் மீது உள்ள காமம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள செய்கிறது. இல்லை என்றால் இவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடியாது.
பூரானை பார்த்தால் உங்களுக்கு அச்சம் மேலிடுகிறது. அது தவறு என்று நான் உரைக்க மாட்டேன். தற்காப்பு உணர்ச்சி தேவை. ஆனால் முதல் முறையாக பூரானை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு வியப்பு ஏற்படும். என்ன ஒரு வண்ணம், அடர் சிகப்பு, அதன் கீழ் இளமஞ்சள், எவ்வளவு கால்கள், என்ன ஒரு வடிவமைப்பு. இந்த வியப்பு பூரானை பார்த்தாலும் வர வேண்டும், பாம்பை பார்த்தாலும் புலியை பார்த்தாலும் எழ வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எச்சரிக்கை உணர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு இந்த பூச்சி தீங்கு செய்யும் என்று உரைக்கிறது. உண்மையின் துளிகளில் அதுவும் ஒன்று, நான் மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே உண்மையா? உண்மையின் முழுமையா அது? எவ்விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்யாமல் உங்களோடு எவ்வளவு பூரான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பூரானை பார்க்கும் பொழுதுதான் அது அங்கு வாழ்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அது இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பிலிருந்தே அந்த பூரான்களின் சந்ததி உங்கள் வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு சூழலில் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்கும் பொழுது அறிவின் ஒரு துளியாகிய அச்ச உணர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு எழும் என்றால் உங்களால் பூரானை புரிந்து கொள்ள இயலாது. நான் வாழும் பகுதிகள், தோட்டங்கள், நான் செல்லும் தோட்டங்களில் எல்லாம் பூரான்கள் உண்டு, பாம்புகள் உண்டு, எல்லாம் உண்டு, தேள்கள் உண்டு. பாம்புகளை பார்த்தாலும் நான் வியந்து கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தவுடன் அதன் அழகு மயக்குகிறது. அது எந்த பாம்பாக இருந்தாலும் அது அழகு. அதன் மீது எனக்கு காமம் உண்டு. எனக்கும் பாம்புகளுக்கும் பொருத்தம் உண்டு. எனக்கும் பாம்புகளுக்கும் இடையே மாறுபாடு மட்டுமா இருக்கிறது? மாறுபாடு அரிதினும் அரிதாக நிகழ்கிறது. அதன் வழியில் நான் குறுக்கிட்டாலோ, அதை அச்சுறுத்தும் வகையில் நான் நடந்து கொண்டாலோ எங்கள் இருவருக்கும் இடையில் மாறுபாடு எழுகிறது. ஆனால் மாறுபாடே இல்லாத காமம் தான் எங்களுக்கு இடையே நிலையாக இருக்கிறது. எந்த பூச்சிகளை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த எல்லா பூச்சிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் மாறாத காமம் உண்டு. அவற்றால் உங்களுக்கு ஆபத்து என்ற நிலை அரிதினும் அரிதாக நிகழ்வது. ஆனால் அரிதினும் அரிதான நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் கண்ணெதிரே வைத்து உங்கள் சிந்தனை பயணத்தை தடுக்கிறீர்கள். ஆகவே அந்த பூச்சிகளை பற்றி உங்களால் புரிந்து கொள்ளவே இயலவில்லை. எல்லா உயிரினங்கள் மீது உங்களுக்கு காமம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இயற்கை மீது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இதை நான் பேசுவதாக உங்களில் பலர் கருதலாம். நான் தொடக்கத்திலேயே கூறிவிடுகிறேன், நான் எந்த நிலையிலும் இயற்கையை பார்த்து உணர்ச்சி வயப்படுபவனே அல்ல. இயற்கையை பார்த்து உணர்ச்சி வயப்பட வேண்டிய தேவை யாருக்குமே இல்லை. இயற்கை என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அது என்னுடைய உணர்ச்சியை தூண்டாது. அது என் உணர்ச்சியை தூண்டவே இல்லை என்னும் பொழுது நான் ஏன் உணர்ச்சி வயப்பட போகிறேன்? உணர்ச்சி வயப்பட்டால் இயற்கையை புரிந்து கொள்ள முடியுமா? உணர்ச்சி வயப்பட்டால் ஒரு மனிதரை புரிந்து கொள்ள முடியுமா? இயலாது. உணர்ச்சி வயப்படாத நிலையில்தான் ஒரு மனிதரை புரிந்து கொள்ள இயலும். உணர்ச்சி வயப்படாத நிலையில்தான் உண்ணும் உணவின் சுவைகளை புரிந்து கொள்ள முடியும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எதையும் எவராலும் புரிந்து கொள்ள இயலாது. உயிரினங்கள் மீது உங்களுக்கு இயல்பாகவே காமம் வழங்கப்பட்டுள்ளது. இது படைப்பின் மறைபொருள் என்பதுதான் இங்கு நாம் முன்வைக்கும் கருத்து. இயற்கையில் உங்களுக்கு பல வண்ணங்கள் காட்சியாகின்றன. பெரும்பான்மையாக பசுமை வண்ணம் காட்சியாகிறது. பகலில் வானில்
நீல வண்ணம் காட்சியாகிறது. பசுமை, நீலம் ஆகிய இரண்டு வண்ணங்களும் உங்களை அறியாமல் உங்களுக்கு உற்சாகம் வழங்கும் வண்ணங்கள். உங்களுக்கு பிடித்த வண்ணம் எது என்று நான் கேட்கவில்லை, அதை பற்றி பேசவில்லை. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நீலமும் பசுமையும் உங்களுக்கு உற்சாகம் வழங்கும் வண்ணங்கள் என்கிறேன். இளநீலம் உற்சாகம் வழங்கும், அடர் நீலம் உற்சாகமும் அச்சமும் கலந்து வழங்கும், கருநீலம் உங்களை தொடர்ந்து காண வைக்காது, உங்களை விலக்கும். கருமையை உங்களால் தொடர்ந்து காண இயலாது. ஏன் இவ்வளவு வண்ணங்கள் படைக்கப்பட்டன? ஏன் பகல் பொழுது இளநீலத்தோடு இருக்கிறது? ஏன் இரவு கருமையாக இருக்கிறது? இரவு எதையும் காணாதே, கண்மூடு. இந்த வண்ணத்தை உன்னால் காண இயலாது, நீ காணக்கூடாது. இளமஞ்சள் ஊட்டம் தரும் வண்ணம், உற்சாகம் மட்டுமல்ல, ஊட்டம் அளிக்கும் வண்ணம். காலை மாலை ஆகிய பொழுதுகள் எல்லாம் இளமஞ்சள் வண்ணத்தால் அலங்கரிக்கப்படுகின்றன. வானில் இருந்து மாலைகள் வந்து விழுகின்றன, மஞ்சள் நிற மாலைகள் காலையும் மாலையும் வந்து விழுகின்றன. ஊட்டம் அளிக்கும் வண்ணம். காலில் முள் குத்திவிட்டால் ஒரு முள் வாங்கியால் அந்த முள்ளை எடுக்கும் பொழுது சிறுவர்களை பார்த்து, மரத்தை பார்த்து கொண்டிரு, நான் முள்ளை எடுக்கிறேன் என்று சொல்லும் வழக்கம் ஊர்களில் உண்டு. பச்சையை பார்த்தால் வலி தெரியாது என்று சொல்வார்கள். அது மிகச் சரியான கருத்து. பசுமையை பார்த்தால் உற்சாகம் இருக்கும், வலி குறையும். எவ்வண்ணமெல்லாம் மனித இயல்புக்கு உற்சாகமும் ஊட்டமும் வழங்குவனவோ அவ்வண்ணங்கள் மட்டுமே மனித சூழலில் உள்ளன. இதே வானம், இதே காடு, இதே கடல் ஒரு காகத்திற்கும் புறாவிற்கும் நாரைக்கும் இதே வண்ணங்களில் காட்சியாகின்றனவா? பறவையின் பார்வையில் கடலின் வண்ணம் வேறு, இலைகளின் வண்ணம், தாவரங்களின் வண்ணம் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வேறு. அவை எந்த வண்ணத்தில் பார்க்கின்றன என்று நமக்கு தெரியாது. ஆனால் எந்த வண்ணத்தில் மனிதர்கள் பார்க்கிறார்களோ அந்த வண்ணத்தில் எந்த உயிரினமும் எந்த பொருளையும் பார்க்கவில்லை. கடல் கருநீலமாக இருக்கிறது. அந்த கருநீலம் கடலில் வாழும் உயிரினங்களுக்கு வேறு வண்ணம். கடலில் வாழும் மீன்களை பொறுத்தவரை அது கருநீலம் அல்ல, வேறு ஏதோ வண்ணம். ஏன் வண்ணங்களில் உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபாடு இருக்கிறது? ஏன் உங்களுக்கு பச்சையாக இருப்பது ஆடுகளுக்கும் மான்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் வேறு வண்ணமாக இருக்க வேண்டும்? உன்னுடைய இயல்புக்கு எது உற்சாகம் அளிக்கும் வண்ணமோ அது மட்டும்தான் உனக்கு காட்டப்படுகிறது. உன்னுடைய உற்சாகத்தை குலைக்கும் வண்ணங்களை நான் மறைத்திருக்கிறேன் என்பது கருத்து. எல்லா ஓசையும் உங்கள் செவியை வந்து அடைவதில்லை, எல்லா சுவையும் உங்கள் நாவு அறிவதில்லை. எது உனக்கு உகந்ததோ அது உன் உடல் வழியாக உள்ளிறங்கும். உனக்கு உகந்த புலனறிவு மட்டும்தான் புற உலகிலிருந்து உன்னை வந்து சேரும். உனக்கு ஒவ்வாத எதுவும் உன்னை வந்து அடையாது என்பது படைப்பின் கட்டமைப்பு. எந்த பகுத்தறிவு கருத்தும் இதை மறுக்கிறதா? இதே கருத்தை வேறு வகையில் சொல்வார்கள். ஆனால் இதுதான் கருத்து, வந்து சேரும் இடம் இதுவே. இயற்கை பொருட்கள் மீது உங்களுக்கு இயல்பாகவே காமம் உண்டு என்று இதனால் தான் நான் குறிப்பிட்டேன்.
காமம் கொள்ளும் வகையில்தான் உங்களுக்கு வண்ணங்களே காட்சியாகின்றன. காமம் கொள்ளும் வகையில்தான் ஒலி உங்கள் செவியை வந்து அடைகிறது என்று இதனால் தான் குறிப்பிட்டேன். காட்டில் வாழும் குரங்கின் காட்சி அறிவு ஒருவேளை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களால் ஒரு நிமிடத்திற்கு கூட இந்த உலகை பார்க்க இயலாது. குரங்கு காணும் வண்ணங்கள் வேறு, அந்த வண்ணங்களை உங்களால் காண இயலாது. உங்களுக்கு எவையெல்லாம் பொருத்தமான காட்சிகளோ அவைதான் உங்களுக்கு காட்டப்படுகின்றன, அவ்வகையில் தான் காட்டப்படுகின்றன. அந்த பொருத்தமான காட்சி வகைகளில் தான் பூரான்களும் தேள்களும் பாம்புகளும் இருக்கின்றன. பூரான்கள், அட்டைப்பூச்சிகள், மரவட்டைகள், நத்தைகள் ஆகியவையெல்லாம் நீங்கள் கண்டு கழிக்கும் வண்ணங்கள் இருக்கின்றன என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் அவற்றை கண்டு கழியுங்கள். அதன் பிறகு இவற்றால் என்ன பயன் என்று வேண்டுமானால் கணக்கு போடுங்கள். எது உங்களை இவ்வுயிரினங்களை எல்லாம் பார்த்து வியக்காமல் இருக்க செய்கிறது? ஏன் இவற்றை பார்த்து நீங்கள் வியப்பதில்லை? உறைந்து போன உங்களுடைய அறிவு. ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே இதனால் இது பயன், இதனால் இது தீங்கு, இது அச்சுறுத்தல், இது கடித்தால் இப்படியெல்லாம் நிகழும், இது கிடைத்தால் நன்மை, இது கிடைக்கவில்லை என்றால் தீமை என்ற உறைந்து போன உங்களுடைய அறிவு வியப்பின்மையை தருகிறது. உங்களால் எதை பார்த்துமே வியக்க முடியவில்லை. கண்ணிருந்தும் குருடர்கள் என்று வியக்காதவர்கள் அனைவரையும் நான் சொல்வேன். எவரெல்லாம் வியக்கவில்லையோ அவருக்கு கண் இருந்து என்ன? உனக்கு எதற்கு கண் வழங்கப்பட்டது? வியப்பதற்கு தானே. ஆனால் கண்ணை நீ என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறாய்? நடப்பதற்கு தேவையான ஒரு கருவி என்று புரிந்து கொள்கிறாய். வேலை செய்வதற்கு, நடப்பதற்கு, செயல்படுவதற்கு ஒரு கருவி என்று கண்ணை நீ புரிந்து வைத்திருக்கிறாய். பிறர் பேசுவது காதில் விழ வேண்டும், பிற ஒலி காதில் விழ வேண்டும், அப்பொழுதுதான் நம்மால் இயல்பாக வாழ முடியும். அதற்கான ஒரு கருவி என்று செவியை புரிந்து வைத்திருக்கிறாய். உணவு உண்பதற்கும் தண்ணீர் பருவதற்குமான கருவி என்று நாவையும் வாயையும் புரிந்து வைத்திருக்கிறாய். ஒரு பொருளை வாயில் வைக்கும் பொழுதே இது இவ்வளவு புளித்திருக்கிறது, இதில் இவ்வளவு உப்பு இருக்கிறது, இவ்வளவு உரைப்பு இருக்கிறது என்று உடல் உணர்த்துகிறது. இது உனக்கு பொருந்தும், இது உனக்கு பொருந்தாது என்று வாயில் வைக்கும் பொழுதே நாவு உணர்த்தி விடுகிறது. சுவை மீது மயக்கம் கொண்டோருக்கு நாவின் உணர்தல் புரியாது. சுவை மீது மயக்கம் கொள்ளாமல் எந்த பொருளை வாயில் வைக்கிறோமோ அந்த பொருளின் மீது காமம் கொண்டோருக்கு அந்த பொருளின் அனைத்து தகவல்களும் நாவில் வைத்தவுடனே வந்து சேரும். இது கூடுதலான புளிப்பு அல்லது கூடுதலான இனிப்பு, இது வேண்டாம் என்ற தகவல் அந்த பொருளின் மீது காமத்தோடு வாயில் வைக்கும் பொழுது வந்து சேரும். உணவு சமைக்கப்படும் பொழுது அந்த உணவை பார்த்து வியப்பது இயல்பு. 1000 முறை சமைத்தாலும் 1000 முறை வியக்க வேண்டும். அது இயல்பு. இப்படியெல்லாம் வியந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்றெல்லாம் நான் கூறவில்லை. வாழ்க்கை வளம் பெறுவதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏற்கனவே நீங்கள் வளமுடன் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வளத்தை அறிமுகப்படுத்துவதே எனக்கு மிக பெரும் பணி. உணவுப் பொருளின் வண்ணத்தை பார்க்கும் பொழுதே அந்த பொருள் மீது காமம் கொண்டால் இது செயற்கை வண்ணமா அல்லது இயற்கை வண்ணமா என்று உடனடியாக உள்வாங்க முடியும். தோட்டங்களுக்கு இடையே பயணம் செய்யும் பொழுது கடலை தோட்டங்கள், சோள தோட்டங்கள், நெற்பயிர் வயல்கள் இருக்கின்றன. பக்கத்திலேயே புதர்கள், புல்வெளிகள் இருக்கின்றன. எல்லாமே பச்சைதான்.
ஆனால் தோட்டங்களின் மீது காதல் கொண்டு அவற்றை பார்க்கும் பொழுது புல்வெளியின் பச்சை வேறு, நெற்பயிரின் பச்சை வேறு, கடலையின் பச்சை வேறு, உளுந்தின் பச்சை வேறு என்ற வேறுபாடு பளிச்சென்று புலனாகிறது. ஒரு நொடி நிற்க வேண்டியதில்லை, நின்று சிந்திக்க வேண்டியதில்லை. கடந்து செல்லும் போதே இத்தனை பச்சை வண்ணங்கள் இருக்கின்றன, பச்சையில் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன என்று ஒரு நொடிக்கும் குறைவான கால அளவில் சிந்தனை உள்வாங்கி தகவலை வழங்குகிறது. இந்த பயிர்கள் எல்லாம் செயற்கையாக உரமிடப்பட்ட பயிர்கள் என்று வண்ணத்தை பார்த்த ஒரு நொடியில் விளங்கிக் கொள்கிறோம். நான் அப்படித்தான் புரிந்து கொள்வேன். வண்ணத்தை பார்த்தால் போதும், இது செயற்கை உரமிடப்பட்ட நிலம். இயற்கையில் இந்த பசுமை இல்லை, நெற்பயிரின் பசுமை இப்படி இருக்காது. ஒரு நொடி போதும். அதற்கு என்ன தேவை? அறிவா? அதை என்னுடைய அறிவு என்று நீங்கள் கருதினால் ஏமாந்து போவீர்கள். எனக்கு அறிவே இல்லை. எனக்கு இந்த நிலத்தின் மீதும் நிலத்தில் உள்ள தாவர வகைகள் மீதும் இருக்கும் காமம் பசுமையின் வண்ணங்களையும் பசுமையின் மாறுபாடுகளையும் உணர்த்துகிறது. பல வயல்கள் இயற்கையான பசும்புல் வெளிகளை விட அடர்ந்த பச்சையில் இருக்கின்றன. இயற்கையான புல்லை விட அடர்ந்த பச்சையில் நெல் இருக்கக்கூடாது. இருந்தால் அது செயற்கை உரமிடப்பட்ட வயல். இதை யாரிடம் போய் கேட்பது? இதை எப்படி கற்றுக்கொள்வது? புல்லின் மீதும் காமம் வேண்டும், நெல்லின் மீதும் காமம் வேண்டும். இதுவே வழி. இது மிக எளிமையான, இனிமையான, மாறா இன்பம் கொண்ட வழி. நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு வியந்து கொண்டே இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் உங்களுக்குத்தான் எவ்வளவு வியப்பின்மைகள் இருக்கின்றன. குடும்பத்தில் வாழும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வியக்கிறார்களா என்று பார்த்து நான் வியக்கிறேன். சக மனிதர்கள் மீது வியப்பின்மை இருக்கிறது. வியப்பின்மைதான் இருக்கிறது. யாருக்கும் யார் மீதும் வியப்பில்லை. நானோ எத்தனை முறை பார்த்தாலும் புதிதாக பார்ப்பது போல் வியந்து கொண்டே இருப்பவன். ஒரு சிலரிடம் வெளிப்படுத்துவேன், மிக பெரும்பகுதியினரிடம் நான் வெளிப்படுத்த மாட்டேன். ஆனால் என்னை வியப்பவர்களுக்கு நான் எப்படி வியக்கிறேன் என்பது தெரியும். ஏனென்றால் என்னை வியப்பவர்களுக்கு என் மீது காமம், என் மீது உள்ள காமம் என்னை பற்றிய அனைத்து தகவல்களையும் அவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும். ஒரு மனிதனுடைய முகம் எப்படி சலிப்புக்குரியதாகும்? எந்த முகம் சலிப்பிற்குரியது? பொருந்தா முகம் சலிப்புக்குரியது என்று சொல்லலாம். பொருந்தா முகம் என்றால் அந்த முகத்தோடு நீங்கள் ஏன் ஒன்றாக இருக்கிறீர்கள்? ஏன் உண்மைக்கு மாறாக நடந்து கொள்கிறீர்கள்? ஒரு சூழலை உங்களால் வியக்க முடியவில்லை என்றால் அது உங்களுக்கான சூழல் இல்லை. உங்களுடைய காட்சிக்கு மரங்கள் வெண்மையாக தெரிகின்றன, நீங்கள் வேறு உயிரினம், அவ்வளவுதான். எந்த முகம் உங்களுக்கு சலிப்பூட்டுகிறதோ அந்த முகம் வேறு சில உயிரினங்களுக்கு, வேறு சில மனிதர்களுக்கு வியப்பூட்டும். நீங்கள் பொருந்தா சேர்க்கையில் இருக்கிறீர்கள். அந்த முகத்தின் மீது பிழை இல்லை, உங்களுக்கு பொருத்தம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு காமம் இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள், குறிப்பிட்ட சூழலில் இருப்பவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் வியக்கவில்லை என்றால் அவர்களால் இன்பமாகவோ நிம்மதியாகவோ வாழவே இயலாது. மிக குறைந்த அளவு மகிழ்ச்சி கூட குடும்பத்தில் இருக்காது. பொருளீட்டுவது பற்றிய வியப்பையும், கல்வி அறிவு குறித்த வியப்பையும், வேறு சில சாதனைகள் மீதான வியப்பையும் நான் இங்கே குறிப்பிடவில்லை. அவையெல்லாம் வியத்திற்குரியனவே அல்ல. படைப்பு, உங்களோடு இருக்கும் ஒரு மனிதர் படைக்கப்பட்டவர். அவர் ஒரு வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார், ஒரு வண்ணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறான படைப்பின் ஒரு சிறு துகளை கூட உங்களால் நிகழ்த்த இயலாது. உங்களால் இயலாத ஒன்று உங்கள் எதிரே இருக்கிறது.
உங்கள் அருகில் இருக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிறது. ஒரு படைப்பு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த படைப்பின் மீது உங்களுக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம், அது உங்களுடைய மாற்று கருத்து, ஆனால் அது ஒரு படைப்பு. அதை நீங்கள் ஏன் வியக்க மறுக்கிறீர்கள்? அந்த குறிப்பிட்ட மனிதருடைய குணக்கேடுகளை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள், அது உங்களுடைய அறிவு. இப்பொழுதும் நான் அது தவறு என்று வாதிடவில்லை. அவருடைய குணக்கேடுதான். ஆனால் அது மட்டுமா அவர்? நஞ்சு மட்டுமா பாம்பு? நெருஞ்சி முள் என்று அழைக்கிறோம், ஆனால் முள் மட்டுமா நெருஞ்சி? நெருஞ்சி முள் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் பெரும்பாலான நிலப்பகுதிகள் வறண்டு போய்விடும். முள் மட்டும் கள்ளி அல்ல, கள்ளி பாலில் உள்ள நஞ்சு மட்டும் அந்த பால் அல்ல. உனக்கு அது நஞ்சு, நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த நஞ்சு மட்டுமே கள்ளி அல்ல. ஒரு மனிதனிடம் குணக்கேடு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த குணக்கேடு மட்டுமே அந்த மனிதர் அல்ல. உன்னிடம் குணக்கேடுகள் இருப்பதாக அவர் கருதுகிறார், நம்புகிறார். அந்த குணக்கேடு மட்டும்தான் நீயா? நீ வேறு எதுவுமே இல்லையா? உன்னை பற்றி நீ முன்வைக்கும் விவரணைகள் எவ்வாறானவை? பிறரை பற்றி நீ வைக்கும் விவரணைகள் எவ்வாறானவை? நீ ஒரு வடிவம், அவர் ஒரு வடிவம், இருவரும் படைக்கப்பட்ட வடிவங்கள். அந்த வடிவத்தை வியக்காமல் இருக்க இயலும் என்றால் அது ஒரு தண்டனை. எத்தனை நாட்கள் உடன் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் ஒன்றாக படுத்து கிடந்தாலும், இந்த உண்மையை உணர்ந்தோர் உடன் இருப்போரை வியந்து கொண்டுதான் இருப்பார். வியக்காமல் இருக்க இயலாது. ஆனால் இந்த அறிவு சமூகத்தில் இவ்வாறான வியத்தல் இல்லை. இவர்களுக்கு சலிப்புத்தான் இருக்கிறது. சக மனிதர்கள் மீது சலிப்படைந்திருக்கிறார்கள், தம் மீதே தாம் சலிப்படைந்திருக்கிறார்கள், சூழல் மீது சலிப்பு இருக்கிறது. இவர்களுக்கு காமம் என்றால் என்ன என்றே தெரியாது. காமம் என்பது ஆணும் பெண்ணும் அமனமாக கிடந்து உருளுவது என்ற வரட்டுத்தனமான புரிதலில் இருக்கிறார்கள். அதற்கும் காமத்திற்கும் அப்படி என்ன உறவு இருக்கிறது? என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு மனித உருவத்தை பார்க்கும் பொழுது உன்னால் வியக்க இயலாது என்றால் அந்த மனித உருவத்தை அம்மனமாக பார்ப்பதில் என்ன நடந்துவிடப் போகிறது? ஏன் தொடுகிறாய்? எப்படி தொட முடியும்? ஏன் தொட வேண்டும்? அது வேறு தேவைக்காக என்கிறாய். வியக்காத மனிதரை நீ தீண்டக்கூடாது. தீண்டினால் தன் மாறுபாடு, உனக்கு நீயே மாறுபாடாக இருக்கிறாய். அந்த புணர்ச்சியே நிகழாது. வேறு ஏதேனும் ஒன்று நிகழும், அது புணர்ச்சி அல்ல. உரு எவ்வாறு இருப்பினும், தோலின் நிறம் எதுவாக இருப்பினும், உடல் மெலிந்திருந்தாலும் பருத்திருந்தாலும், ஒரு மனிதர் மீது உனக்கு காமம் உள்ளதா இல்லையா? பொருத்தம் உள்ளதா இல்லையா? பொருத்தம் உள்ளது என்றால் பார்க்கும் பொழுதே புணர்ச்சி நிகழ்ந்து விட்டது. அதன் பிறகு உடலும் சேரலாம், சேராதிருக்கலாம். புணர்ச்சி சிந்தனையிலேயே தொடங்கிவிட்டது. சில வேளைகளில் சிந்தனையிலேயே அது நிறைவடைந்து போகும், அவ்வளவுதான். இது ஆண்குறி பெண்குறி தொடர்பான கருத்தே அல்ல, அது ஒரு செயல்பாடு. ஆண்குறியும் தேவையில்லை, பெண்குறியும் தேவையில்லை. இந்த சிந்தனை புணர்ச்சி இதுதான் வியத்தலின் சிறப்பு. வியப்பின்மை இருக்கும் பொழுது
புணர்ச்சி நிகழுமா? கணவன் மனைவி என்று பெயரிட்டுக் கொள்ளலாம், அதை பற்றி பெருமை பேசலாம், அது ஊருக்கு. உனக்கு என்ன? உனக்கு உண்மை தெரியும். உனக்கு இது உறவா அல்லது பாசாங்கா? உனக்கு மட்டுமே தெரியும் உண்மை. இது உறவு இல்லை என்றால் நீ உன் துணையை வியக்கவில்லை, காமம் கொள்ளவே இல்லை. உன் துணையின் செயல், தோற்றம் ஆகியவையெல்லாம் உனக்கு வியப்பை ஏற்படுத்தவே இல்லை. நீ வியக்கவில்லை என்றால், உனக்கு காமம் இல்லை என்றால், நீ தொட்டாலும் தொடவில்லை என்றாலும் அது ஒன்றுதான். காமம் இருந்தால் நீ தொட்டாலும் தொடவில்லை என்றாலும் அதுவும் ஒன்றுதான். புணர்ச்சி சிந்தனையில் நிகழ வேண்டியது. அடிப்படைக்கும் அடிப்படையாக சிந்தனையில் தான் புணர்ச்சி நிகழும். மனிதர்கள் உடல் உறவு என்ற சொல்லை வடிவமைத்திருக்கிறார்கள். இதைவிட படைப்பை இழிவு செய்ய முடியுமா? இதைவிட ஒரு மனிதர் தன்னைத்தானே இழிவு செய்து கொள்ள முடியுமா? அது என்ன உடல் உறவு? உடலும் உடலும் எப்படி உறவு கொள்ளும்? இவ்வாறான ஒரு சொல்லே தமிழில் இருந்ததே இல்லை. உடல் உறவு என்ற சொல்லே தமிழ் மரபில் கிடையாது. காமம் என்றார்கள், புணர்ச்சி என்றார்கள், உடல் உறவு என்று எங்கும் சொல்லவில்லை. உணர்ந்தோர், வாழ்க்கையின் இயல்பறிந்தோர் ஆணும் பெண்ணும் சேர்வதை உடல் உறவு என்று அழைக்க மாட்டார்கள். நான் கூசும் உடல் உறவு என்று சொல்வதற்கு. உடலும் உடலுமா உறவு கொள்கிறது? சிந்தனை அல்லவா உறவு கொள்கிறது. சிந்தனை உறவு கொள்ளவில்லை என்றால் அது வேறு ஏதோ ஒன்று. அதற்கு நீ ஒரு பெயர் வைத்துக்கொள், அதை உறவு என்று அழைக்காது. உடல் தொடர்பு என்று சொல், உடல் மோதுதல் என்று சொல், ஏதேனும் சொல், உறவு என்று அழைக்காது. மனிதர்கள் தன்னை அறிந்து கொள்வதற்கே தன் மீது காமம் கொள்ள வேண்டும், தன்னை வியக்க தெரிய வேண்டும், தன் மீது காமம் வேண்டும். தன் பொருத்தம் யாவற்றுக்கும் அடிப்படையானது. உங்களுக்கு உங்களோடு பொருத்தம் இருக்க வேண்டும், அதைத்தான் உங்கள் மீது உங்களுக்கு காமம் இருக்க வேண்டும் என்கிறேன். தன் பொருத்தமே இல்லை என்றால் நீங்கள் எப்படி பிறரோடு பொருந்த முடியும்? இயற்கையோடு எப்படி பொருந்த முடியும்? உங்களுக்கு தன் பொருத்தம் உண்டா? உங்களை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பீடுகள் உள்ளன? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு உங்களை நீங்களே சிந்தித்து பார்த்தால் உங்களுடைய தன்மதிப்பீடு அறிவு வயப்பட்டதாக இருப்பதை புரிந்து கொள்வீர்கள். என்னை பற்றி நான் என்ன கருதுகிறேன்? நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், இவ்வளவு பாடாகப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு உழைக்கிறேன், இவ்வளவு பேர் என்னை ஏமாற்றுகிறார்கள், சில நேரங்களில் நானும் தவறு செய்திருக்கிறேன் என்றெல்லாம் பட்டியலிட்டால் தன் பொருத்தம் இல்லை. உன்னை நீ வியக்கிறாயா? உன் மீது உனக்கு பொருத்தம் இருக்கிறதா? ஒரு மரத்தை பார்ப்பது போல், பறவையை கண்டு களிப்பது போல் உன்னை உன்னால் கண்டு களிக்க முடிகிறதா? அதுதான் தன் பொருத்தம். உன்னுடைய எல்லா அடையாளங்களையும் துறந்து விட்டு ஒரு வடிவமைப்பாக, படைப்பின் ஒரு அங்கமாக உன்னை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படி புரிந்து கொண்டால் நீ உலகையே புரிந்து கொள்வாய். மனிதர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய தன்மதிப்பீடுகள் எல்லாம் அவர்களுடைய அடையாளம் சார்ந்தவை. அவருடைய குலம், சமயம்,
கல்வி, பொருளாதாரம், அவருடைய தியாகங்கள் ஆகியவை சார்ந்தவை. இதெல்லாம் அறிவு. இந்த எல்லா அறிவு தகவல்களும் ஒரு நம்பிக்கையாக வளர்ந்து நிற்கின்றன. அந்த நம்பிக்கையிலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. விளைவாக இந்த மனிதர்கள் தன்னுடைய உடலையும் புரிந்து கொள்ள இயலவில்லை, சக மனிதர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்வதில்லை, சூழலை புரிந்து கொள்வதே இல்லை. இயற்கைக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளியும் வேறுபாடும் உருவாகிவிட்டது. இன்றைக்குள்ள எல்லா சிக்கல்களுக்கும் அடிப்படை மனிதர்கள் கடந்த 3 நூற்றாண்டுகளாக அறிவில் உறைந்து போன பிறகுதான் சூழலை வியப்பதையும் சக மனிதர்களை கண்டு வியப்பதையும் நிறுத்தினார்கள். இயற்கையின் ஒரு அங்கத்தை பார்த்தால் இதன் பொருளாதார மதிப்பு என்ன என்ற ஒற்றை புள்ளியில் இருந்து சிந்திக்க தொடங்கினார்கள் என்று கருத தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஆறுகள் பொருளாதார வாய்ப்புகள், மலைகள் பொருளாதார வாய்ப்புகள், காடுகள் பொருளாதார வாய்ப்புகள். ஒரு நாட்டில் வாழும் மனிதர்களை பற்றி கூட மனித வளம் என்று பேசுகிறார்கள். மனித வளம் என்று ஏன் சொல்கிறாய்? ஏனென்றால் வளத்தை நீ கொள்ளையடிப்பாய், வளம் இருந்தால் அதை பொருளாதாரமாக்குவாய். இயற்கை வளம் என்று நீ சொல்லும் பொழுது இயற்கையை கொள்ளையடிக்க போகிறாய் என்று பொருள். கொள்ளையடிக்காதவனுக்கு வளம் என்ற சொல்லே தேவைப்படாது. மனித வளம் மிகுந்த நாடு இந்தியா என்றால் இந்தியாவில் உள்ள மனிதர்களை சுரண்ட போகிறான் என்று பொருள். இயற்கையையும் மனிதர்களையும் வளம் என்று பார்க்கும் அறிதல் மிகப்பெரிய நம்பிக்கை. இதைத்தான் பகுத்தறிவாதம் கற்றுத் தந்திருக்கிறது. பயன் நோக்குதல், எதை பார்த்தாலும் பயன் நோக்குதல் அல்லது தீங்கிலிருந்து தப்புவதற்கான வழிமுறைகள். ஒன்று பயன் அல்லது தீங்கு, இரண்டு தான். இந்த இரண்டு எதிர்வுகள் மட்டுமே 3 நூற்றாண்டுகளாக முன்னிறுத்தப்பட்டதன் விளைவு இந்த மனித கூட்டம் இயற்கை பற்றிய புரிதல்களிலிருந்து எங்கோ சென்று விட்டது. இயற்கையை பற்றிய அறிதலும் இல்லை, புரிதலும் இல்லை, உணர்வு இல்லவே இல்லை. யாராவது ஒருவர் அதிகமாக மரங்கள் நடுகிறார், இயற்கை வேளாண்மையை பற்றி பேசுகிறார் என்றால் அவரை இயற்கை ஆர்வலர் என்கிறீர்கள். என்றால் நீங்கள் எல்லாம் யார்? அவர் இயற்கை ஆர்வலர் என்றால் நீங்கள் என்ன ஆர்வலர்? அது எப்படி மரம் நடுவோர் இயற்கை ஆர்வலராக இருக்க முடியும்? அவர் ஒரு மனிதர். அவர் மனிதர் என்ற இயல்பை உணர்ந்து கொண்டவர், ஆகவே மரம் நடுகிறார். ஆனால் இயற்கை ஆர்வலர் மரம் நடுகிறார் என்பது எவ்வளவு மோசமான கற்பனை. நீங்கள் எல்லாம் இயற்கை எதிரிகளா, இயற்கை ஆர்வமற்றவர்களா? எதனால் இவ்வாறான சொலவடைகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றன என்றால், உங்களுக்கு மரத்தின் மீதான காமம் இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன், உங்களில் பெரும்பகுதியினருக்கு தாவரங்களின் மீது காமம் இல்லை. தாவரங்களின் மீது பயன் நோக்கம் இருக்கிறது. அதிக தாவரங்கள் இருந்தால் தூய்மையான காற்று கிடைக்கும் என்பதற்காகவும், புவி சூழல் மாசுபடக்கூடாது என்பதற்காகவும் தாவரங்களை நீங்கள் பாதுகாக்க துடிக்கிறீர்கள். இது தாவரங்களின் மீதான காமம் அல்ல. தாவரங்கள் மீது உங்களுக்கு உண்மையிலே காமம் இருந்தால் தாவரங்களால் இவ்வளவு பயன் உண்டு என்று யாராவது சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வர வேண்டும். எனக்கு அப்படித்தான் கோபம் வரும். நிறைய மரங்களை நட்டால் அதிக மழை பொழியும், அதனால் மரம் நடுகிறேன் என்று யாராவது சொன்னால் எனக்கு ஒவ்வாது. அவ்வாறு சொல்பவர் மீது கோபம் வரும். மரங்களுக்கு இங்கு வாழும் உரிமை உண்டு. எனக்கு மரங்களை பிடிக்கும்.
மரங்கள் மீது எனக்குள்ள காதலால் நான் மரக்கன்றுகளை நடவு செய்கிறேன். இதன் விளைவுகளில் ஒன்று கூடுதல் மழை பொழிவு. ஆனால் மழை பொழிவிற்காக இதை நான் செய்யவில்லை. ஒரு குழந்தையை பிறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட துறையில் படிக்க செய்து ஒரு சாதனையாளர் ஆக்குதல் வேறு. நாங்கள் 2 பேரும் படுத்து கிடந்தோம். ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தன் விருப்பம் போல் வாழ்ந்தது. அது ஒரு துறையில் சாதனை புரிந்தது என்பது வேறு. ஒரு சாதனையாளரை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இருவரும் அமனமானது போன்ற தோற்ற மயக்கத்தை ஏற்படுத்துவது. அந்த குழந்தை பிறந்து தவழும் பொழுதிலிருந்து அந்த கதையை புனைய தொடங்குவது இன்றைய சமூகத்தில் ஒரு வழக்கம். ஒரு சாதனையாளரை வளர்த்தெடுக்கும் தியாக திருவுருவமாக தன்னை காட்டிக்கொள்வது. பயன் நோக்கம். குழந்தை மீது நீ உன்னுடைய நோக்கங்களை திணித்து குழந்தை மீதான பெருமைகளை தனதாக்கி கொள்ள துடிக்கிறாய். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. பல்லாயிரம் இயல்புகளோடு அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. பல கோடி உயிரினங்களோடு இயைந்து வாழும் ஒரு உயிர் உடல் எடுத்து வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த உயிர் இந்த உடலில் வாழும் போது எதையேனும் படிக்கலாம், படிக்காமல் போகலாம். எதையாவது சாதிக்கலாம், சாதிக்காமல் போகலாம். ஆனால் அந்த உயிர் இந்த உடலில் வாழ வேண்டும் என்பது அதை அனுப்பியவரின் விருப்பம். இடையில் நீ ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த உண்மையிலிருந்து ஒரு குழந்தையை பார்த்தால் குழந்தையை அன்றாடம் வியந்து கொண்டே இருக்கலாம், காமம் கொள்ளலாம். குழந்தை மீது காமம் கொள்ளாமல் இருக்க இயலுமா? ஒரு உயிர் உடல் எடுத்து வந்திருக்கிறது, என் வழியாக வந்திருக்கிறது என்பது அதனும் வியப்பு. அது மதிப்பெண் பெற்றாலும் குழந்தையை கொஞ்ச இயலும், மதிப்பெண் பெறவில்லை என்றாலும் கொஞ்சலாம். அது திருடினாலும் கொஞ்சலாம், திருட்டு பொருட்களை பிடித்து ஒப்படைத்தாலும் கொஞ்சலாம். அது குழந்தை. அதன் செயல்கள் அல்ல அந்த குழந்தை. அந்த குழந்தையிடம் செயல்கள் இருக்கின்றன. அந்த செயல்களில் உங்களுக்கு ஒவ்வாதனமும் உண்டு, ஒத்துப்போகும் செயல்களும் உண்டு. ஆனால் அந்த செயல்கள் அல்ல அந்த குழந்தை. அந்த குழந்தை ஒரு படைப்பு. இவ்வாறு ஒரு குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தை காமக்கடலில் மூழ்கி கிடக்கும். சூழலில் உள்ள மனிதர்கள் எல்லாம் அந்த குழந்தை மீது தங்களுடைய காமத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், வியந்து கொண்டே இருப்பார்கள், அதன் அழகை கண்டு கழித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையில் அழகின்மை என்பதெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே எது அழகு, எது அழகின்மை? உனக்கு பொருந்துகிறது அல்லது உனக்கு பொருந்தவில்லை, அவ்வளவுதான். இங்கே எதுவும் அசிங்கம் இல்லை, எதுவும் அழகில்லை. உனக்கு பொருந்தினால் அதை அழகு என்று கருதுவாய், பொருந்தவில்லை என்றால் அழகில்லை என்பாய், அவ்வளவுதான். உனக்கு பொருந்துவனவற்றோடு இரு. ஆனால் எது பொருந்துகிறது என்பதை பற்றியாவது ஒரு தெளிவுடன் இரு. பொருத்தம் என்று ஒன்று இருக்கிறது, அது காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இருவருக்கு இடையில் பொருத்தம் இருக்கிறதா என்பது எந்த காரண காரியத்தின் அடிப்படையிலானதும் அல்ல. பிறப்பு, கல்வி, பொருளாதாரம் ஆகியவையெல்லாம் பொருத்தமே அல்ல. உண்மையிலேயே இவையெல்லாம் தடைகள். ஆணும் பெண்ணும் இணைவதற்கான தடை கற்களை கட்டி எழுப்பிவிட்டு இவைதான் இணைக்கும் என்று வேறு நீங்கள் நம்புகிறீர்கள். 2 பேரை பிரிப்பதற்கான எல்லா கருத்துகளும் உங்களிடம் உள்ளன. ஆனால் இந்த கருத்துக்கள் தான் இணைத்து வைத்தன என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இதனால் தான் குறிப்பிட்டேன், உங்களுக்கு நம்பிக்கை உறைந்து போய்விட்டது. இந்த உறைந்து போன நம்பிக்கை உங்களுடைய சிந்தனையில் எந்த புணர்ச்சியுமே நிகழ்த்தாது. கடலை பார்க்கும் போதே இது ஆபத்தானது, இங்கு இறங்கினால் அடித்து செல்லப்படுவோம் என்ற எச்சரிக்கை உணர்ச்சியில் இருப்பவருக்கு கடல் மீது என்ன பொருத்தம் இருக்க முடியும்? அவர் எப்படி கடல் மீது காமம் கொள்வார்? கடலை பற்றி அவர் என்ன புரிந்து கொள்வார்? அவரை பொறுத்தவரை கடல் ஆபத்தானது, அவ்வளவுதான். கடலை பற்றிய ஆய்வாளர்களில்
பொருளாதாரத்துறையில் இருப்பவருக்கு கடல் என்றால் மீன் வளம் மிக்கது. வேறு சிலருக்கோ கடல் எண்ணெய் வளம் மிக்கது. வேறு சிலருக்கு விலை மதிப்பற்ற பாசி பாறைகள் நிறைந்தது. சூழலியலாளர்களுக்கு பல்லுயிர் பெருக்கம் நிகழும் இடம் கடல், அவ்வளவுதான். ஆனால் இவற்றில் எதுவுமே கடல் இல்லை. கடல் ஒரு வடிவம், படைக்கப்பட்ட வடிவம். அதன் மீது உனக்கு காமம் இருந்தால் அதன் நன்மை தீமைகளை நீ பட்டியலிடவே மாட்டாய். எனக்கு பொருந்துகிறது, எனக்கு பொருந்தவில்லை என்பாய், அதோடு நிறுத்திக் கொள்வாய். இயற்கையின் எல்லா பொருட்கள் மீதும் மனிதர்கள் வைத்திருக்கும் மதிப்பீடுகள் அறிவை உரைய செய்துவிட்டன. ஆகவேதான் நீங்கள் வாழும் காலம் ஊழிக்காலமாக அமைந்திருக்கிறது. உயிரினங்களின் எண்ணிக்கை அதிவேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் ஊழி குறித்த பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஏறத்தாழ கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பிடுகிறோம். நுண்ணுயிரிகளின் பெருக்கம் மிகும், புதிய நோய்கள் பரவும், நுண்ணுயிரிகளின் வகைமையில் மாற்றம் நிகழும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னை விட அதிகமாக அந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும். இவற்றை நாம் எப்படி குறிப்பிடுகிறோம்? இவற்றை நாம் எப்படி உணர்கிறோம்? இந்த சமூகத்தின் மீது இருக்கும் காமம், இந்த புவியின் மீது நமக்கு இருக்கும் காமம், இந்த புவி சூழல் மீது நமக்கு இருக்கும் வியப்பு. இவ்வளவு உயிரினங்களா, இவ்வளவு வகைமையா, இவ்வளவு வாழ்க்கை முறைகளா என்ற வியப்பு, இந்த புவிச்சூழல் பற்றிய சிந்தனை உணர்ச்சியை நிகழ்த்தி நமக்கு தகவல்கள் வந்து சேர்க்கின்றன. வியந்தால் போதும், காமம் கொண்டால் போதும். அது நோக்கமற்றதாக இருக்க வேண்டும். காமம் என்பது நோக்கமற்றதுதான். பொருத்தம், உங்களுக்கு பொருத்தம் இருக்கிறதா? அதுதான் பொருந்த செய்கை காமம். நீங்கள் பொருந்துகிறீர்களா இல்லையா? நோக்கம் இருந்தால் அது பொருத்தமே அல்ல. பொருந்துவதாக நீங்களாக கருதி கொள்வீர்கள். ஒரு தேவைக்காக ஒருவரை பிடிக்கும், தேவையில்லை என்றால் அவரை பிடிக்காது. மரம் வெட்டுவதற்கு இந்த சமூகம் வைத்திருக்கும் காரணங்கள் பல. அவற்றுள் ஒன்று வீட்டு கூரையிலும் வாசலிலும் இலைத்தழைகள் கொட்டுகின்றன என்பது. இவ்வாறான மனிதர்கள் ஏன் வாழ வேண்டும்? ஏன் இவர்களுக்கு ஏன் உயிர் இருக்க வேண்டும்? இவர்களுக்கு உயிர் நீடிக்க கூடாது என்கிறேன் நான். இவர்களுக்கு கை கால்கள் எல்லாம் விளங்க வேண்டாம். ஒரு மனிதருக்கு இப்படி நிகழலாமா என்று கேட்கிறீர்களா? ஒரு மரத்திற்கு இப்படி நிகழலாமா என்று நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. மரம் குறைவானது, மனிதர் மேலானவர் என்று உங்களுடைய மதிப்பீடு இவர்களை ஏற்க செய்கிறது. இலைத்தழை கொட்டுவது தாவரத்தின் இயல்பு. மலங்கழிப்பது, சிறுநீர் கழிப்பது உன்னுடைய இயல்பு. உன்னுடைய மலத்தை, உன்னுடைய சிறுநீரை, உன்னுடைய காற்றை இந்த நிலமும் காற்றும் தாவரமும் உள்வாங்கி செரித்து மீண்டும் உனக்கு உணவளிக்கும் போது ஒரு தாவரத்தின் இலைத்தழையை உன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாதா? உனக்கு காமம் இல்லை. எதன் மீது இல்லை? உன் வாசலில் ஒரு விதையாக விழுந்து முளைவிட்டு உருவத்தில் பெருத்து பருத்து கிளைகளை எல்லாம் பரப்பி பல கோடி இலைத்தழைகளை எல்லாம் வெளிப்படுத்தி பெயர் தெரியாத பறவைகள், பூச்சிகள், புழுக்களுக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கும் ஒரு மரத்தின் மீது உனக்கு வெறுப்பு. அதன் மீது உனக்கு காமம் இல்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இவ்வளவு உயிரினங்களை அரவணைக்கும் ஒரு உருவத்தின் மீது உனக்கு பொருத்தம் இல்லை. உனக்கு வருத்தம் இருக்கிறது அந்த உயிரினத்தின் மீது. என்ன வருத்தம்? அது இலைதழைகளை கொட்டுகிறது என்பதே உனக்கு ஒரு வருத்தம் என்றால், நீ கொட்டும் குப்பைகளை,
நீ செய்யும் சிதைவுகளை இந்த இயற்கை ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? அதில் என்ன நியாயம் இருக்கிறது? பொறுத்துக் கொள்ளவில்லை. இயற்கையின் மனம் உன்னுடைய குப்பைகளை ஏற்கவில்லை. நீ செய்யும் சேதங்களை அது பொறுத்துக் கொள்ளவில்லை. அது உன்னை தண்டிக்கிறது, தண்டிக்கும். தாவரங்களை குடும்ப உறுப்பினராக கருதிய காலம் இந்த சமூகத்தில் இருந்த வரை இயற்கை சூழல் கெட்டதா? எவ்வளவு நோய்கள் பெருகி இருந்தனவா? ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு அயல்நாட்டு பயணியின் குறிப்பு ஒன்றை படித்தேன். இறைத்தமிழ் விழாவிற்காகவும் தமிழ் கழக பணிகளுக்காகவும் அதை நான் படிக்க வேண்டியிருக்கிறது, படித்தேன். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூகத்தை பற்றி, தமிழகத்து சமூகம், தமிழகத்திற்கு வந்த ஒரு பயணி, அந்த காலத்தில் இருந்த தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஒரு குறிப்பை எழுதுகிறார். இந்த மக்களுக்கு 100 ஆண்டுகள் வரை வாழ்வது ஒரு சாதனையாகவே தெரியவில்லை. அவர்கள் வெகு இயல்பாக 100 ஆண்டுகள் வரை வாழ்வது என்ன அவ்வளவு பெரிய கடினமா என்று நினைக்கிறார்கள். அதை விட கூடுதலான ஆண்டுகளுக்கு வாழ்கிறார்கள் என்று அந்த குறிப்பு இருக்கிறது. இந்த பயணி கிரேக்கத்தில் இருந்து வந்தவர். அவருக்கு அது வியப்பு. ஆனால் இங்கே இருந்த சமூகங்களுக்கு 100 ஆண்டு ஆயுள் காலம் என்பது ஒரு வியப்பே அல்ல, இயல்பாக வாழும் காலம் தானே, இதில் என்ன வியப்பு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஏன் அவர்களால் அவ்வளவு நெடுங்காலம் வாழ இயன்றது என்றால், அந்த காலம்தான் புன்னை மரம் என்னுடைய சகோதரி என்று புலவர்கள் பாடிய காலம். அந்த காலம்தான் பரம்பு மலையில் இருந்து ஓர் உயிரினத்தை கூட நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற மன்னன் வாழ்ந்த காலம். அந்த காலம்தான் இயற்கை வேறு மனிதர்கள் வேறு அல்ல என்ற நிலையில் தமிழர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் தான் உங்களுக்கு ஆயுள் கூடுதலாக இருந்தது. அப்பொழுதுதான் நீங்கள் நோயற்று இருந்தீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உலகை சுற்றி வலம் வந்தீர்கள், கடலை புரிந்து கொண்டீர்கள், ஆமைகளை புரிந்து கொண்டீர்கள், காற்றை புரிந்து கொண்டீர்கள், கோயில் கட்டினீர்கள், எல்லாம் செய்தீர்கள். இவையெல்லாம் எவ்வாறு நிகழ்ந்தன என்றால், அந்த காலத்து மனிதர்கள் அனைவருக்கும் தன் மீதும் காமம் இருந்தது, சூழல் மீது காமம் இருந்தது. ஆரல் மீன்கள் வயலில் துள்ளும் ஊரை சேர்ந்தவனே என்று போகிற போக்கில் பாடல்கள் இருக்கின்றன. எண்ணற்ற பாடல்களில் இந்த உவமை வரும். வயல்களுக்கு ஆரல் மீன் வருகிறது, அறுவடைக்கு செல்லும் பொழுதும் ஆரல் மீன் வயலில் இருக்கிறது என்பது குறிப்பு. இதை ஏன் குறிப்பிட வேண்டும்? எல்லா மருத நிலப்பகுதியெல்லாம் வயல்வெளிகள் தான். ஆற்று நீரில் ஆரல் மீன்கள் உண்டு. அந்த ஆரல் மீன் வயலுக்கு செல்லுவது என்ன பெரிய செய்தியா? இது பகுத்தறிவு. ஆறு என்றால் மீன் இருக்கும், ஆற்று தண்ணீர் வயலுக்கு சென்றால் மீன்கள் வயலுக்கு செல்லும். இது என்ன பெரிய செய்தி? இதை எதற்கு எழுத வேண்டும் என்பது பகுத்தறிவு. ஆனால் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பாடல்களிலும் ஆரல் மீன் துள்ளும் ஊரை சேர்ந்தவனே என்று ஏன் எழுதினார்கள்? அதுதான் காமம். 1000 முறை பாடப்பட்டாலும் 1001வது முறை வயலை பார்க்கும் பொழுதும் அந்த வயலில் ஆரல் மீனை பார்க்கும் பொழுதும் ஒருவன் வியக்கிறான். அவ்வாறு வியந்தவர்கள் வாழ்ந்தவரை ஆற்றில் நீர் வந்தது, அந்த ஆறுகளில் ஆரல் மீன்கள் இருந்தன, அந்த மீன்கள் வயல்வெளிக்கு வந்தன. இன்றைக்கு உண்டா? மீன் என்பது ஊட்டச்சத்து உணவு வகைகளில் ஒன்று. ஆறு வேளாண்மை செய்வதற்கான ஒரு இயற்கை அமைப்பு. இன்றைக்கு ஆறுகள் செத்து கிடக்கின்றன. அவ்வப்பொழுது வெள்ளம் வருகிறது, இயற்கையான ஓட்டம் இல்லை. தமிழ்நாட்டின் மிக பெரும்பான்மையான நீர்நிலைகளில் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகள் இருக்கின்றன. அந்த மீன்கள் எல்லாம் புரதச்சத்து மிகுந்தவை.
ஏனென்றால் மீன் என்பது ஊட்டச்சத்து உணவு, அவ்வளவுதான். அறிவு உறைந்த நிலை. வியக்க இயலுமா? இதை பார்த்து வியக்கலாமா? இதை பார்த்தாவது வியக்கிறார்களா? திலாப்பியா மீன், இந்த இயற்கை சூழலுக்கு ஒவ்வாத மீன், அந்த மீன் மீது எனக்கு வியப்புண்டு. என்ன அழகு, என்ன கருமை நிறம், எவ்வளவு முள், என்ன வடிவம், மிக அதிகமாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் மீனினம், எவ்வளவு வியப்பு. சூழலுக்கு ஒவ்வாது, ஆனாலும் அதை வியக்காமல் இருக்க இயலுகிறதா? அது ஒரு படைப்பு. இந்த படைப்பு இந்த சூழலுக்கு ஒவ்வாது என்றாலும் அதன் மீது வியப்பு உண்டு நமக்கு. ஆனால் பொது சமூகம் இப்படியா இருக்கிறது? ஆடுகளை கறிக்காக வளர்க்கிறோம், கோழிகளை கறிக்காக வளர்க்கிறோம். ஒரு காரணத்திற்காக இயற்கை பொருட்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், வளர்த்தெடுக்கிறீர்கள். விளைவு ஆயுள் காலம் குறைந்தது, நோய்கள் பெருகின. இவை எல்லாவற்றையும் விட மிக மோசமாக குழந்தை பேறு தடைப்பட்டது. இதான் தண்டனைகளிலே கொடும் தண்டனை, குழந்தை பேறு தடைப்பட்டது. சரி, உனக்கு நீ குழந்தை, எனக்கு நான் குழந்தை என்று இருந்து விடலாம் என்றால், ஆண் பெண் புணர்ச்சியிலேயே சீர்கேடு ஏற்பட்டது. புணர்ச்சி கெட்ட நிலை, வயது வேறுபாடு இல்லாமல் புதிதாக திருமணம் ஆனவர்கள், நீண்ட காலமாக திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் புணர்ச்சி கெட்ட நிலை இருக்கிறது. மருந்துகளால் இவற்றையெல்லாம் சீர் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை, இவர்களுடைய நம்பிக்கை தான் வியப்பினும் வியப்பு. எப்படி மருந்துகளால் சீர் செய்ய முடியும்? உடல் பற்றாக்குறைகளால் புணர்ச்சி குறைவு ஏற்படும், ஆனால் அது உடனடியாக சரி செய்யப்படக்கூடியது. மிக எளிமையான வாழ்க்கை முறையிலேயே அது சீராகிவிடும், ஒரு சில நாட்களில் சீராகிவிடும். ஆனால் எனக்கு எப்பொழுதும் இருக்கும் கேள்வி, எண்ணற்ற வகையில் மனிதர்களை பார்த்தவன், பார்த்து கொண்டிருப்பவன், உள்வாங்குபவன் என்ற முறையில் எனக்கு இருக்கும் கேள்வி, உடலில் சத்துகளே இல்லாமல் மிக குறைவான அல்லது மிக குறைவான சத்துகளோடு, முறையான உறைவிடம் இல்லாமல், பொருத்தமான உணவு இல்லாமல் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி பல ஆயிரம் பேரை பார்த்து கொண்டிருப்பவன். புணர்ச்சி குறைபாடு என்று ஒரு சிக்கல் இருக்கிறது என்ற தகவலே தெரியாத கூட்டம் வாழ்கிறது இந்த பூமியில். அவர்களை உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு சிக்கல் இருப்பதே தெரியாது. நீரிழிவு நோய் என்ற ஒரு நோய் இருப்பதே தெரியாது. அவர்களுக்கு எந்த காலத்திலும் அந்த நோய் வராது. புற்றுநோய் என்று ஒன்று இருக்கிறது என்ற தகவலே தெரியாது, அவர்களுக்கு புற்றுநோய் வராது. உடலில் ஏதேனும் கட்டி வந்தால், புண் வந்தால், அதை புற்றுநோய் என்று நம்புபவர்களுக்கு அது புற்றுநோய், இது கட்டி, இது புண் என்பவர்களுக்கு அது கட்டி, அது புண். புணர்ச்சி குறைபாடு என்ற ஒரு சிக்கல் இருக்கும் தகவலே தெரியாதவர்கள் பல ஆயிரம் பேர் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அனைவருமே ஊட்டச்சத்து உணவுகளோடும் எல்லா வகையான உடல் தகுதிகளோடும் இருக்கிறார்களா? இல்லை. புணர்ச்சி குறைபாடு இருக்கும் பலர் நல்ல உடல் தகுதியோடு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உடல் தகுதி சிறப்பாக இருக்கும், இருவருக்கும் இருக்கும் அல்லது ஒருவருக்கு இருக்கும், ஆனால் புணர்ச்சி குறைபாடு இருக்கும். இது ஏன் நிகழ்கிறது? நீண்ட கால பாவச் செயல்களில் உங்களை அறியாமலோ அறிந்தோ ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். மனித சமூகம் பல தலைமுறைகளாக இயற்கையின் இயல்பிலிருந்து விலகி அரவணைப்பிற்கும் மூல பண்பாகிய அன்பிற்கும் மாறாக செயல்பட்டு இயற்கை பொருட்களை எல்லாம் பகைமையாக கற்பிதம் செய்து, பயன்பாடாக கற்பிதம் செய்து,
சக மனிதர்களை நல்லவர், தீயவர், கொடியவர், நம்மவர் என்றெல்லாம் பாகுபடுத்தி தனிமைப்பட்டு இறுதியில் தனக்குத்தானே பகையாகிய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நீங்கள். எல்லா பாவங்களையும் நீங்கள் செய்யவில்லை, ஆனால் எல்லா பாவங்களையும் நீங்கள் சுமந்தாக வேண்டும். அதைத்தான் சுமக்கிறீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அறிதல் முறையே இப்படிப்பட்டதுதான். உங்களுடைய கல்வி முறை இது, உங்களுடைய வாழ்க்கை முறை இது. இயற்கை மீது காமம் கொள்ளாத வகையில் தான் நீங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டீர்கள். சக மனிதர்களை பயன் நோக்கில் அணுகும் வகையில் தான் நீங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டீர்கள். இது ஒரு பாவம். இந்த பாவத்தின் விளைவாக குழந்தையின்மை, புணர்ச்சியின்மை, செரிமானமின்மை ஆகியவை வந்து சேர்ந்தன. இந்த மூன்றும் கொடும் தண்டனைகள். உணவு செரிக்க வேண்டும், குழந்தை கருத்தரிக்க வேண்டும், கருத்தரிக்கவில்லை என்றாலும் புணர்ச்சி நிகழ வேண்டும். இந்த மூன்றும் இல்லை என்றால் என்ன மனித இயல்பு இருக்கிறது? குழந்தையின்மை மனித இயல்புக்கு எதிரானது என்று நான் கருத மாட்டேன். குழந்தையின்மையும் மனித இயல்புகளில் ஒன்றுதான். இனப்பெருக்கம் செய்வது மனிதனுடைய அடிப்படை கடமை அல்ல. இனப்பெருக்கம் இன்மை இயல்புகளில் ஒன்று. அது ஒரு குற்றம் அல்ல, குறையல்ல. ஆனால் அது இயல்பாக உங்களை வந்து அடைந்திருக்கிறதா, தண்டனையாக வந்து அடைந்திருக்கிறதா? உங்களுக்கே விருப்பம் இருக்கிறது, ஆழ்ந்த விருப்பம் இருக்கிறது, ஆனாலும் கருத்தரிக்கவில்லை என்பது எதை காட்டுகிறது? மேலோட்டமான அறிவு தகவல்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இயற்கை விளைபொருட்கள், இயற்கை வழி உணவுப் பொருட்கள் மீது உங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த நம்பிக்கை இருக்கிறது. இயற்கை வழி விளைபொருட்களை எல்லாம் உணவாக கொண்டால் குழந்தையின்மை சிக்கல் சரியாகிவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதற்கு என்ன அறிவு வைத்திருக்கிறீர்கள் என்றால், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் மலடாக்கும் தன்மை கொண்டவை, அந்த மலட்டுத்தன்மையை ஊக்குவிக்கும் வேதிப்பொருட்களால் விளைவிக்கப்பட்ட உணவுப் பயிர்களை உட்கொண்டால் மலட்டுத்தன்மை வரும் என்று நம்புகிறீர்கள். இது ஒரு அறிவு, இதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இது மட்டுமா? இலவச அரிசி, இலவச எண்ணெய் மட்டுமே வாங்கி உணவாக உட்கொண்டு 4 பிள்ளை பெறுபவர்களை பார்ப்பவன் நான். அது உடல் தானே. இயற்கை வழி விளைபொருட்களை உண்ண வேண்டும் என்பது பயன் நோக்கம் அல்ல, இயல்பு. நீ இயற்கை வழி விளைபொருட்களை தான் உண்ண வேண்டும், ஏனென்றால் அதுதான் இயல்பு. வேதிப்பொருள் உணவை உண்ண வேண்டாம், ஏனென்றால் அது இயல்புக்கு மாறானது, அவ்வளவுதான். அது பயன் நோக்கம் அல்ல. குழந்தை பேரின்மைக்கும் உணவு பழக்கத்துக்கும் அவ்வளவு பெரிய நெருக்கம் இல்லை. இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் எது சரியான உணவு பழக்கம் என்று நம்புகிறீர்களோ அதற்கு நேர் எதிரான பழக்கத்தில் இருந்து கொண்டு பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்களே எப்படி என்று நீங்கள் விளக்க வேண்டும். நான் 2 பக்கமும் கை கால்களை பரப்பிக் கொண்டிருப்பவன். நான் இயற்கை வழி விளைபொருட்களின் பெருமைகளை பேச வந்தவன் அல்ல. எந்த காலத்திலும் நான் அதை பேசியதில்லை. இது இயல்பு என்பதால் இதனை விற்பனை செய்ய சொல்கிறேன். இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் இயல்பு. இதற்கு சிறப்பு என்று எதுவும் இருக்க வேண்டியதில்லை. கருங்குருவை அரிசியில் உணவு உட்கொண்டால் கருப்பை வலுப்பெறும் என்பது ஒரு நம்பிக்கை. வேறு அரிசியை உட்கொண்டு கருப்பையை வலுவாக வைத்திருக்கும் பெண்களையும் எனக்கு தெரியும். இந்த அரிசி பெயர்களையே கேள்விப்படாமல் நச்சு மாத்திரைகள், அடுக்கப்பட்ட மூட்டைகள் தரும் அரிசியை மட்டுமே உட்கொண்டு கருப்பையை வலுவாக வைத்திருக்கும் பெண்களையும் எனக்கு தெரியும். முழுக்க முழுக்க இயற்கை வழி உணவுப் பொருட்களையே உணவாக உட்கொண்டு ஒட்டுமொத்த உடல் நலனையும் கெடுத்துக் கொண்ட பெண்களையும் எனக்கு தெரியும். உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் உங்களுடைய உடல் மீது எனக்கு இருக்கும் காமத்தினால் நான் புரிந்து கொண்ட செய்திகளில் ஒன்று, உங்களுடைய உடல் எதையும் செரிக்கும், எதையும் தன்மைப்படுத்தும். இயற்கை வழிக்குத்தான் வர வேண்டும். அது இயல்பு என்பதனால், அது பயன் தரும் என்பதனால் அல்ல. புணர்ச்சி குறைபாடு இருக்கிறது, அதற்கு காரணம் மலட்டு விதைகள் என்று ஒரு நேர்கோட்டில் ஒரு கணக்கை போடுகிறீர்கள்.
இது தவறு என்று நான் அழைக்க மாட்டேன். ஆனால் இது உண்மையா? இது சரியான தகவல். ஆனால் இந்த விதைகளிலிருந்து விளையும் பயிர்களை மட்டுமே உணவாக உட்கொண்டு புணர்ச்சியில் சிறப்பாக செயல்படும் ஆண்களையும் பெண்களையும் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டில் பல கோடி பேர் அவர்கள்தான். அவர்களுக்கெல்லாம் எந்த புணர்ச்சி குறையும் இல்லை. இதே மலட்டு விதைகள் தான். உங்களுடைய காரண காரிய அறிவு இயற்கை வழி பக்கம் வந்தாலும் உங்களை தடுக்கிறது, உங்களை சிறைப்படுத்துகிறது. இயற்கை வழிக்கு வந்து விட்டோம் என்று நீங்கள் கருதுவதே உங்களுடைய மூட நம்பிக்கை. இவ்வாறான இயற்கை வழி பொருட்களை எல்லாம் உணவாக உட்கொண்டு, மழை நீரை குடிநீராக உட்கொண்டு, தூய்மையான காற்று வீசும் பகுதியில் குடியிருந்தால், வாழ்க்கை முறையை இயற்கைக்கு நெருக்கமானதாக மாற்றிக்கொண்டால் புணர்ச்சி சிறப்பாக நிகழும் என்று நம்புவதை விட ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் சார்கடை நாற்றத்தில் படுத்துக்கொண்டு ஒரு போர்வைக்குள் 2 பேர் உருளுவதை நீங்கள் பார்க்கவில்லை. அங்கு நிகழும் புணர்ச்சியின் சிறப்பு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வைத்திருக்கும் காரண காரியங்களுக்கும் புணர்ச்சி நிகழ்வதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. புணர்ச்சி உங்களுடைய சிந்தனையில் நிகழ வேண்டும் என்று இதைத்தான் குறிப்பிட்டேன். உன் துணை மீது அல்லது உன்னோடு இருக்கும் மனிதர் மீது உனக்கு சிந்தனையிலேயே காமம் இல்லை என்றால் உடல் சேராது, உடல் ஒத்துழைக்காது. ஆண் குறியும் பெண் குறியும் ஒத்துழைக்காது. உடலில் உள்ள சுரப்பிகள் போதுமான அளவில் சுரக்கா. சிந்தனையில் உனக்கு காமம் இருந்தால் வறண்டு போன மலைப்பகுதிகளில் சுனை நீர் ஊற்றெடுப்பது போல் உடலில் இருந்து நீர் பெருகும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒருவேளை உணவுதான் உட்கொள்கிறாய் என்றாலும் உன்னுடைய உடலில் சுனை நீர் ஊற்றெடுக்கும். உடற்பயிற்சி, மருந்துகள், ஆசன முறைகள் ஆகியவை எல்லாம் தேவையில்லை. இதை செய்வதற்கு எதுவும் தேவையில்லை. ஒன்றை தவிர, உனக்கு காமம் இருக்கிறதா? நீ வியக்கிறாயா அந்த உடலை கண்டு, அல்லது சலித்துக் கொள்கிறாயா? அந்த உடல் மீது உனக்கு அயற்சி இருக்கிறது, சலிப்பு இருக்கிறது என்றால் உன் உடல் ஒத்துழைக்காது. சிந்தனை உடலை ஆட்படுத்தும். சிந்தனைக்குள் தான் உடல் இருக்கிறது. சிவத்திற்குள் தான் சக்தியின் வடிவங்கள் இருக்கின்றன. உருவமற்ற ஆகாயத்தில் தான் அண்டங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன, அண்டத்தின் பொருட்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. சிந்தனை எனும் உருவமற்ற கருத்தில் தான் உடல்கள் இருக்கின்றன. ஆகாயம் எவ்வாறு பேரண்ட பொருட்களை, கோள்களை, விண்மீன்களை ஒரு குறிப்பிட்ட வடிவில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதோ அதுபோல உன்னுடைய சிந்தனை உன்னுடைய உருவை, உடல் உறுப்புகளை, உடல் செயல்பாடுகளை நிலைநிறுத்தும், செயல்படுத்தும். இதுவே உண்மை. பெண்ணை பார்க்கும் போதே உறுப்புகளாக பார்த்தாலோ, தொல்லையாக பார்த்தாலோ, உடல் சேர்க்கைக்கான இச்சையோடு பார்த்தாலோ அது காமம் இல்லை, அது ஒரு கிளர்ச்சி, அது நிலைக்காது. அங்க யாரையும் வியக்க இயலாது. ஒரு தேவை நிறைவேறிய பிறகு வெறுப்பு மேலிடும். அதன் பிறகு புணர்ச்சி இன்மையை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? எதை மிச்சம் வைத்திருக்கிறாய்? அழகில் மயங்கி திருமணம் செய்தவர்கள், அழகு ஒன்றையே முதன்மை காரணியாக நோக்கமாக கொண்டு திருமண உறவை முடிவு செய்தவர்கள், அழகு குறைவு ஏற்பட்டால், அவர்களுடைய பார்வையில் அழகு குறைவு ஏற்பட்டால் காமத்திலிருந்து விலகுவார்கள். அவர்களால் காமம் கொள்ள இயலாது. ஒற்றை நோக்கம், குறிப்பிட்ட பயன்பாடு ஒரு உறவை அமைக்காது. அமைத்தால் அது உறவாக இருக்காது. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு சமூகம் வைத்திருக்கும் நடைமுறைகள் எண்ணற்றவை. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எவையெல்லாம் தடைகளோ அவையெல்லாம் சேர்ப்பதற்கான வழிமுறைகளாக வைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் ஓர் ஆண் ஒரு பெண்ணோடு சேர்வதற்கோ,
பெண் ஆணோடு சேருவதற்கோ வைத்திருக்கும் நோக்கங்கள் யாவை? ஒரு பெண்ணை பார்க்கும் போது பொருத்தத்தை உணர்ந்தாயா? பொருத்தத்தை உணரவில்லை, கிளர்ச்சி ஏற்படுகிறது, அந்த அழகு எனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அது காமம் அல்ல, அது ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி நிலையற்றது. காமம் உணர்ச்சி அல்ல, உணர்வு. அது நிலைத்திருக்கக்கூடியது. இதனால்தான் இந்த உரையின் தொடக்கத்திலிருந்து நாம் குறிப்பிடுகிறோம், அட்டை பூச்சியாயினும் அதை காணும் போது வியப்பு ஏற்பட வேண்டும். அது உன்னுடைய இயல்பு, உனக்கு வழங்கப்பட்ட இயல்பு, அதுவே உன்னுடைய இயல்பு. அதன் மீது உனக்கு எச்சரிக்கை உணர்ச்சியும் உண்டு. ஆனால் அந்த எச்சரிக்கை உணர்ச்சி மட்டுமே அந்த பூச்சி அல்ல. ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் போது தோற்ற மயக்கம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் தோற்ற மயக்கமே உறவாகி விடாது. ஒற்றைத்தன்மையை முழுமை என்று கருதாதே. எதிரே இருக்கும் மனிதர்கள் மீது உண்மையான காமம் இருந்தால் அவர்கள் மீது பயன் நோக்காமல் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். காமம் பயன் நோக்கற்றது. அந்திவானை பார்க்கும் பொழுது நான் வியக்கிறேன், எனக்கு என்ன பயன் இருக்கிறது அதில் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் ஊர் கேட்கிறது, இதையே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். நேர விரயம். கதிரவன் எழுவதையும் அடங்குவதையும் நேர விரயம் என்கிறாய். இரவு பொழுது மல்லாந்து படுத்துக்கொண்டு சில உடுக்கூட்டங்களை, கோள்களை வேடிக்கை பார்ப்பதை நேர விரயம் என்கிறாய். இப்படியெல்லாம் மிச்சப்படுத்தும் நேரத்தை நீ எங்கு செலவிடுகிறாய்? என்ன செய்து செலவிடுகிறாய்? கருவிகளோடு செலவிடுகிறாய். பொருளாதாரத்திற்காக செலவிடுகிறாய், அரட்டைகளில் செலவிடுகிறாய், வீண் பேச்சுகளில் செலவிடுகிறாய். இயற்கையை கண்டு கழிப்பதற்கே பயன் நோக்கம் கற்பிக்கும் சமூகம் ஒரு மனிதரும் இன்னொரு மனிதரும் தொடுவதற்கும் உறவாடுவதற்கும் எவ்வளவு பயன் நோக்கங்களை வைத்திருக்கிறது. குறிப்பிட்ட நோக்கம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த திட்டமிடல் இல்லாமல் ஒரு மனிதரை பார்க்கும் போது உனக்கு காமம் ஏற்படுகிறதா? அதுவே விருப்பம். அது உடல் சேர்க்கைக்கானதா? காமம் என்பது உடல் சேர்க்கையும் அதில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் காமம் ஒரு பெருங்கடல், அது யாவற்றையும் உள்வாங்குகிறது. உடலை சீண்டலாம், தீண்டலாம், தீண்டாமல் போகலாம். ஆனால் உடலை தீண்டுவது மட்டுமே நோக்கம் என்பதுதானே அழகில் மயங்குவது. அழகில் மயங்குவதற்கு வேற என்ன நோக்கம் இருக்கிறது? உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பதற்காக ஒரு பெண் பின்னால் ஒரு ஆண் சுற்றுகிறானா? எந்த நிலையிலும் என்னுடைய விரல் தீண்டாது, உன் அழகை ரசித்துக் கொண்டே இருப்பேன் என்பதற்காக சுற்றுகிறார்களா? நோக்கம் ஒன்றுதான், அதன் மீது புனிதங்கள் கற்பிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான். போலித்தனங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. நோக்கம் உடல் சேர்க்கை. இப்பொழுதும் கூறுகிறேன், உடல் சேர்க்கைக்காக ஒரு பெண்ணுடைய அழகில் கிளர்ச்சி அடைவது குற்றம் அல்ல, தவறல்ல. ஆனால் அது முழுமையின் ஒரு துளி. அதற்காக மட்டுமே எவளையும் பார்க்கக்கூடாது, எவளையும் பார்க்கக்கூடாது. அப்படித்தான் பார்ப்பேன் என்றால் ஒரு நிலைக்கு பிறகு உன்னுடைய அறிவு உறைந்து போகும், உன்னால் காமம் கொள்ளவே முடியாது. அதுதான் உனக்கு வழங்கப்படும் தண்டனை. ஒரு நிலைக்கு பிறகு நீ உறைந்து போவாய், உன் உடல் செயலிழந்து போகும். உன்னால் வியக்க இயலாது, அந்த பெண்ணையும் வியக்க இயலாது, எந்த பெண்ணையும் வியக்க இயலாது. உன்னால் உள்வாங்க இயலாது, உன்னால் செயல்படவே இயலாது. கருத்துகள் சூழலில் எண்ணற்றவை உள்ளன. இந்த கருத்துக்களின் மீதெல்லாம் உங்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது? உங்களை சுற்றி நிகழும் எல்லா நிகழ்வுகளிலுமே கருத்துக்கள் உள்ளன. அந்த கருத்துக்களை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
அவற்றை எப்படி உள்வாங்குகிறீர்கள் என்று பார்க்கிறேன். ஆதரவாக இருக்கிறீர்கள், எதிராக இருக்கிறீர்கள், அல்லது கடந்து செல்கிறீர்கள். காமம் கொண்டால் கடந்து செல்ல இயலாது. மிக பெரும் கொடை அது, அருங்கொடை, மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட கொடை. காமம் கொள்பவரால் கடந்து செல்ல இயலாது. அவர் உடனடியாக பங்கேற்பார். அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார், பங்கேற்பார். சிந்தனையால் பங்கெடுத்துக் கொண்டே இருப்பார். நாட்டில் ஒரு அநீதி நிகழ்கிறது, நீங்கள் அதை செய்தியாக பார்க்கிறீர்கள். சமூகத்தின் மீது கொண்ட காமத்தினால் அந்த செய்தியை பாருங்கள். நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அந்த செய்தியின் உண்மை, இந்த சிக்கலுக்கான தீர்வு உங்களை வந்து அடையும். ஒரு அநீதி நிகழும் போது சமூகத்தின் மீது கொண்ட காமத்தினால் அந்த அநீதி பற்றிய செய்திகளை நீங்கள் உள்வாங்க முற்படும் போது உங்களுடைய சிந்தனை உங்களிடமிருந்து பாய்ந்து அந்த நிகழ்வுகளுக்குள் சென்று அங்குள்ள கருத்துக்களை எல்லாம் உங்களோடு புணரச் செய்யும். எதையும் நீங்கள் கற்பனை என்று கருதுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் வாழும் உலகம் மிக 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 தொலைவில் இருக்கும் ஒரு கற்பனை உலகம். நானோ படைத்தவன் இறக்கிவிட்ட காட்டில் நின்று கொண்டிருப்பவன். நீங்கள் வெகு தொலைவு சென்று விட்டீர்கள். இந்த மரபில் உள்ள மருத்துவ முறைகள் ஒவ்வொரு சூழலுக்கும் காலத்திற்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு சூழலிலும் ஒரு சிலர் தோன்றி வெளிப்பட்டு அந்த சூழலுக்குரிய மருத்துவ கொள்கைகளை முன்வைக்கிறார்கள். இந்த மரபு மருத்துவ முறைகளை பற்றி மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். இங்குள்ள மரபு மருத்துவ முறைகள் எண்ணற்றவை. இந்த சூழல் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காற்று இன்று இல்லை. காற்று என்பது உயிர் தொகுப்பு. காற்றே உயிர்தான். நுண்ணுயிரி தொகுப்பு என்று வேண்டுமானால் நீங்கள் அறிவுபூர்வமாக அழைத்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை காற்று என்பதே உயிர் தொகுப்பு. உயிர் தொகுப்பு, பல வகையான உயிர்கள் உள்ளன, உயிர் நுண் உடலிகள் உள்ளன. அந்த தொகுப்பு தான் காற்று. இந்த காற்றின் உயிர் தொகுப்பு சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். காற்றின் உயிர் தொகுப்பு மாற்றமடைந்தால் அந்த சூழலில் வாழும் மனிதர்களுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய வகை உடல் தொல்லைகள் ஏற்படும். இது இயல்பு, இயற்கையாக நிகழ்வது. பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மிடம் மருத்துவ கோட்பாடுகள் உள்ளன. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மூலிகைகள் யாவை, உடல் தொல்லைகள் யாவை என்பதை நாம் அறியோம். இன்றைக்கு எவையெல்லாம் பொருத்தமானவையோ அவற்றை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அவைதான் நிலைக்கின்றன. பல ஆயிரம் ஆண்டுகால தமிழர் மரபு மருத்துவ வரலாற்றில் எவ்வளவோ உடல் தொல்லைகள் வந்தன, மறைந்தன. எந்த ஒரு குறிப்பிட்ட உடல் தொல்லையும் சில ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்ததும் இல்லை, நீடித்ததும் இல்லை. நம்முடைய மரபில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உடல் தொல்லையில் கொடியது எது என்று நமக்கு தெரியாது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உடல் தொல்லையில் கொடியது எது என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கும் உடல் தொல்லைகள் வேறு, அன்றிருந்த உடல் தொல்லைகள் வேறு. உடல் தொல்லைகள் சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் போது அந்த தொல்லைகளுக்கான மருந்துகள், வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், பத்தியம் ஆகியவை எல்லாம் எவ்வளவு மாற்றமடைந்திருக்கிறது. இந்த மாற்றங்களை எல்லாம் பதிவு செய்தவர்கள் எப்படி பதிவு செய்தார்கள்? நீங்கள் மேலோட்டமாக சில தகவல்களை பார்த்து சில நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். அகத்தியர் குணவாகட திரட்டு என்று ஒரு நூல் இருக்கிறது. இன்றைக்கு கடைபிடிக்கும் எல்லா முறையான மரபு மருத்துவ செய்திகளும் அகத்தியர் பாடல் அல்லது கோரக்கர் பாடல் போன்ற ஒரு சிலருடைய பாடல்களில் உள்ளன என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படி இல்லை. அந்த பாடல்களை மட்டுமே படித்து மருத்துவம் பார்ப்பவர்களால் இன்றைய சூழலை எதிர்கொள்ள முடியாது. சில அடிப்படைகள் மாறாதவை. அந்த அடிப்படைகள் அந்த நூல்களில் இருக்கலாம். நான் அவற்றை எல்லாம் படித்ததில்லை. அடிப்படைகள் மாறாது.
அதுவும் அகத்தியர் போன்றோர் உணர்ந்து உரைத்த அடிப்படைகள் மாறாது. ஆனால் மூலிகைகளும் அவற்றை பயன்படுத்தும் முறையும் பத்தியமும் உணவும் மாற்றமடையும். அன்றைக்கு இருந்த உணவு வேறு, இன்றைக்கு இருக்கும் உணவு வேறு. அன்றைக்கு இருந்த காய்கறிகள் வேறு, இன்றைக்கு இருக்கும் காய்கறிகள் வேறு. காலத்திற்கேற்ப இந்த உடல் நல கொள்கை மாற்றங்களை பலர் செய்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படி செய்கிறார்கள், எப்படி செய்தார்கள்? ஆய்வு நிகழ்த்தினார்களா அல்லது படித்ததை ஒப்பித்தார்களா? இரண்டும் இல்லை. உடல் மீது கொள்ளும் காமம், மனித உடல்கள் மீது காமம் கொண்டோர் அந்த உடல்களின் இயக்க முறைகளை உணர்கிறார்கள். தாவரங்கள் மீது காமம் கொள்வோர் இவற்றில் எது மூலிகை என்பதை உணர்கிறார்கள். சிந்தனை புணர்ச்சி மனிதருடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இதைத்தான் நாம் விருப்பம் என்று சுருக்கமாக சொல்கிறோம், பல தளங்களில் முன்வைக்கிறோம். விருப்பத்தில் நிலை பெற்றிரு என்கிறோம். உடல், பேரண்டம், சூழல், இயற்கை பொருட்கள் ஆகிய அனைத்தின் மீதும் உங்களுக்கு உரிமை உண்டு. உங்கள் ஒவ்வொருவருக்குமே உரிமை உண்டு. அந்த உரிமை ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் உடலோடும் சூழலோடும் பேரண்டத்தின் பொருட்களோடும் இயற்கையின் அங்கங்களோடும் நீங்கள் கூடி கழிக்க வேண்டும் என்பதற்காக. யாரோடு நீங்கள் கூடி கழிப்பீர்கள்? எவரோடு உரிமை இருக்கிறதோ அவரோடு தானே கூட முடியும். உரிமை அற்றவரை ஏதேனும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதற்காக தீண்ட முடியுமா? தீண்டினால் அது புணர்ச்சியாகுமா? உரிமை கொண்டோரோடு உறவாட இயலும். உரிமை கொண்டோரோடு மட்டும்தான் உறவாட இயலும். உரிமை இல்லை, ஒரு தொடர்புதான் இருக்கிறது, குடும்பம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்பதற்காகவெல்லாம் உறவாட முடியாது, தீண்ட இயலாது. தீண்டினாலும் புணர்ச்சி கொள்ள இயலாது. இந்த பேரண்டத்தோடும் உங்களுடைய உடலோடும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பு தான் சிந்தனை. அந்த சிந்தனை உங்களுடைய சூழல் மீது உங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. இந்த உரிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உடைமை மீது மயக்கம் கொண்டிருக்கிறீர்கள். பெரிய ஆலமரம் ஒன்று பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த மரத்தை பார்க்கும்போது அதனுடைய தோற்றம், மிடுக்கு, அதனுடைய நுட்பம், இன்னும் எண்ணற்ற தன்மைகள் மீது காமம் கொண்டு அதை கண்டு வியந்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு வகை. நான் அவ்வகையை சேர்ந்தவன். இந்த ஆலமரம் இன்னாருடைய தோட்டத்தில் இருக்கிறது, இன்னாருடைய நிலத்தில் இருக்கிறது என்று பார்த்து விட்டு செல்பவர்கள் இன்னொரு வகை. ஒரு ஆலமரத்தின் அழகை வியப்பதற்கு அது யாருடைய தோட்டத்தில் இருந்தால் என்ன? ஆலமரத்தின் மீது எனக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா என்னுடைய உடைமையாக அது இல்லை. எனக்கு எதுவுமே உடைமை இல்லை. என்னுடைய உடல் மீதே எனக்கு உடைமை என்ற கருத்து இல்லையே. என்னுடைய உடல் என்னுடைய உடைமையா? உடைமை என்றால் நான் சொல்வதையெல்லாம் என்னுடைய உடல் கேட்குமா? அதுவாக செயல்படுகிறது, அதுவாக இயங்குகிறது. உடைமை என்ற கருத்தே இல்லை, படைப்பில் இல்லை. உரிமை இருக்கிறது. உங்கள் உடல் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உரிமையை விட உடைமை பெரிதல்ல. உடைமை என்பது ஏதும் அல்ல. உரிமை தான் யாவுமாக இருக்கிறது. இயற்கையை கண்டுகளிக்கும் போது காமம் கொள்ளுங்கள் இயற்கை மீது என்று நான் சொல்வது உரிமைனா உங்கள் மீது எனக்கு இருக்கும் உரிமை. நாம் அனைவருக்கும் இயற்கையின் அங்கங்கள் மீது இருக்கும் உரிமை. நம்முடைய கதிரவன், நம்முடைய நிலா, இதுவே உண்மை. நம்முடைய விண்மீன் கூட்டம், நம்முடைய காற்று, நம்முடைய நதி, நம்முடைய காடு, நம்முடைய தும்பிகள், நம்முடைய நத்தைகள், இவையாவும் நம்மோடு உறவாடுபவை,
இவற்றோடு உறவாடுவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவை அனைத்தின் மீதும் நமக்கு உரிமை இருக்கிறது. மனித அறிவின் மயக்கம் சில பொருட்களை உடமையாக்கி வைத்திருக்கும், அதை கண்டுகொள்ளாதீர்கள். உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இயற்கையின் ஒவ்வொரு அங்கத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமையிலிருந்து நீங்கள் காமம் கொள்ளும் போது எதையும் உள்வாங்க இயலும், எதையும் உங்களால் புரிந்து கொள்ள இயலும். இது அறிவுக்கு எதிரானதல்ல. இது சிந்தனையை பற்றிய விளக்கங்களுள் ஒன்று. சிந்தனையை பற்றி விளக்குவது அறிவுக்கு எதிராக பேசுவதல்ல. அறிவு என்பது ஒரு சிறு கல், அதை ஏன் எதிர்க்க வேண்டும்? நாம் எதிர்க்கும் அளவுக்கு அறிவு அவ்வளவு பெரியதல்ல. அது நமக்குள் அடங்கி இருக்கும் ஒரு சிறு துளி. இந்த சிறு துளியை பெருங்கடல் என்று கருதாதீர்கள் என்பதுதான் கருத்தே அன்றி இந்த சிறு துளியை எதிர்க்க சொல்லவில்லை. அறிவு தேவைதான். ஆனால் நீங்கள் எதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அது முழுமையல்ல. இறுதியாக சிந்தனை புணர்ச்சி செய்து உங்களுக்கு அறிதல்களை வழங்கிக் கொண்டே இருக்கும். இந்த அறிதல்களை எல்லாம் நீங்கள் என்னவாக உள்வாங்குகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய நிலைத்தன்மை இருக்கிறது. நான் இவ்வளவு அறிந்து கொண்டேன் என்ற பெருமையாக அதை மாற்றினீர்கள் என்றால் உறைந்து போவீர்கள். ஏன் உங்களால் வியக்க இயலவில்லை என்று நான் கேட்பது பெருமைப்படுவதற்காக அல்ல. உரிமையிலிருந்து வியக்கும் போது பெருமை வராது, உடைமையை வியக்கும் போது பெருமையாகும். என்னுடைய மாடு இப்படிப்பட்டது என்று சொல்லும் போது பெருமை. என் தோட்டத்தில் ஒரு மாடு இருக்கிறது, அது இப்படிப்பட்டது என்று சொல்லும் போது அது உரிமை. என்னுடைய மாடு சிறப்பு என்பதல்ல கருத்து. மாடு சிறப்பு, அது படைக்கப்பட்டது. அந்த மாடுகளில் ஒன்று என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறது. இரண்டு வேறு. என்னுடைய பொருட்கள் சிறப்பானவை என்பது வியத்தல் அல்ல, பெருமைப்படுவது. உரிமையிலிருந்து வியந்து பாருங்கள். உரிமையிலிருந்து காமம் கொள்வதே வியத்தல் தான். உரிமையோடு ஒருவரை பார்த்து காமம் கொள்வது, பொருந்துவது, விருப்பம் கொள்வது, அதுவே வியத்தல் தான். அவ்வாறு நீங்கள் வியக்க வேண்டும், காமம் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சிந்தனையில் எழும் உங்களுடைய காமம் அறிவை வந்து அடையும் போது அதை உரைய செய்யாமல், நம்பிக்கையாக வளர்த்தெடுக்காமல், அவநம்பிக்கை அடைந்து அஞ்சாமல், பதறாமல், எப்போதும் விருப்பத்தோடு வாழ்ந்து விருப்பத்தோடு சூழலை உள்வாங்கி சக மனிதர்களையும் பிற படைப்புகளையும் காமத்தோடு நோக்கி உணர்ந்து நீங்கள் புணர்ச்சி செய்ய வேண்டும். மழலையோ முதியவரோ புணர்ச்சி செய்து கொண்டுதான் இருப்பர். புணர்ச்சி என்பதே நில்லா தன்மை கொண்டது என்று தொடக்கத்தில் இதனால் தான் குறிப்பிட்டோம். அது நில்லா தன்மை கொண்டது. உங்களை அறியாமலே உங்கள் உடலில் புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அறிவினால் அதை தேக்கி ஒரு சிறைச்சாலையை கட்டி எழுப்பாதீர்கள். அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் தகர்த்து எறியுங்கள். அறியாமை என்ற நம்முடைய உலகிற்கு வாருங்கள், அறியாமைக்குள் வாருங்கள். எதையாவது அறிந்து கொண்டால் அந்த அறிவை துறந்து விடுங்கள், அதில் உறைந்து போகாதீர்கள். குழந்தை தன்மையோடு இருங்கள். குழந்தைமை படைத்தவருக்கு விருப்பமான இயல்பு. குழந்தையாக இருங்கள், குழந்தை தன்மையோடு இருங்கள். குழந்தைமையோடு இருக்கும்போது நீங்கள் வியந்து கொண்டிருப்பீர்கள், தொடர்ந்து காமம் கொள்வீர்கள். உங்களுடைய சிந்தனையில் புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த சிந்தனை புணர்ச்சியின் செயல்பாடுகளில் பல்லாயிரம் உண்டு. அவற்றுள் ஒன்று உடலும் உடலும் சேர்வது. அந்த ஒன்று முறையாக நிகழ வேண்டும் என்றாலும் அந்த இரு மனிதர்களின்
சிந்தனையிலும் ஒருவர் மீது ஒருவராவது உலகத்தை பற்றி கூட மறந்து விடலாம். ஒருவர் மீது ஒருவராவது காமம் இருக்க வேண்டும். காமம் இல்லை, உணர்ச்சியின் கிளர்ச்சி தான் இருக்கிறது என்றால் உடல் ஒத்துழைக்காது என்பதுதான் இந்த உரையின் சாரம். ஆகவே அனைவரும் காமம் கொண்டு சிந்தனை புணர்ச்சி பெற்று இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை முன்வைத்து உரையை முடிக்கிறேன். நன்றி.